பிறந்து சிறந்த மொழிகளுக்கிடையில் சிறந்தே பிறந்த தமிழே, நான் மீண்டும் இறந்து பிறந்தால் உன்னை மட்டுமே மறவாமல் இருக்க அருளே. ஒரு சின்ன விண்ணப்பம், கை தட்டணும்னு நினச்சா இன்ஸ்டால்மெண்ட்டில் தட்ட வேண்டாம், மொத்தமாகவே தட்டலாம். கை உங்கள்கிட்டே பத்திரமா இருக்கும். கரெக்டாக இது வரைக்கும் நானும் பார்த்தேன், எல்லார் பேசும்போதும் அமைதியாக இருந்தாங்க. கரெக்டாக நான் பேசும்போது எல்லார் கையிலையும் ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டாங்க. எங்கள் ஊரில் இந்த ரோட்ரி லயன்ஸ் இதில் எல்லாம் பேசுகிறதுக்கு என்னை கூப்பிடுவாங்க. இப்போயே வந்துட்டீங்க. அப்போ நான் போய் ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் ஒரு கப்பில் சூப் கொடுப்பாங்க. நான் ஒரு 3/4 மணி நேரம் பேசிட்டு எப்படிம்பேன், அவங்க என் பேச்சை ரசிக்கிறாங்களா சூப்பை ரசிக்கிறாங்களாங்கிற டவுட்டோடையே நான் வந்தா, இங்கே சூப்புக்கு பதிலாக ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்கீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். நண்பர்களே, பொதுவாக மேடைகளுக்கு வந்தால் என்னை பொறுத்தவரையில் நான் பொய் சொல்வது கிடையாது. எனக்கு தெரிந்து நான் தமிழகத்திலிருந்து வந்தாலும் கூட ஒரு செய்தியை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். மரியாதைக்குரிய அறிவிப்பாளர் கூட சொன்னார், வாழும் காலத்தில் படைப்பாளிகள் கௌரவிக்கப்பட வேண்டும் என்றார்கள். எங்களுடைய அண்டை தேசமாக, எங்களுடைய சகோதர நாடாக இருக்கக்கூடிய, இங்கே பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய உங்களிடத்திலே பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், இந்த நாட்டிலே நீங்கள் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மனிதர் யார் என்று கேட்டால், என்னை பொறுத்தவரை இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் கடல் கடந்து புகழ் சேர்க்கக்கூடிய கம்பவாரதி அவர்களை நாளெல்லாம் நீங்கள் போற்ற கடமைப்பட்டிருக்கின்றீர்கள் தோழர்கள். இது ஏதோ அடுத்த ஆண்டு அவர் என்னை அவருடைய கம்பன் விழாவுக்கு கூப்பிட வேண்டும் என்பதற்காக சொன்னதாக நீங்கள் நினைக்கப்படாது. அண்மையிலே ஆகஸ்ட் திங்களில் சென்னையிலே புகழ்வாய்ந்த ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்திலே அவருடைய பேச்சு முடிந்த பிறகு நடந்த உண்மையை பதிவு செய்கின்றேன். தென்னகத்து மிகப்பெரிய நடிகர் என்று நீங்கள் சொல்லக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன செய்தி, நான் இமயமலைக்கு போவதை விட உங்கள் பேச்சை கேட்பதை பெருமையாக நினைக்கிறேன் என்று சொன்னார். காரணம், திரைத்துறையை சார்ந்தவர்களை கூட தன்னுடைய பேச்சால் கவரக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர். அவர் சொன்னதைப் போல திருச்சி பேராசிரியர் ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்களை பல பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவராகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா கம்பவாரதிக்கு உலகத் தமிழர்கள் சார்பாக 1 நிமிடம் நம்முடைய கரகோஷத்தை வெற்றியின் பதிவாக தெரிவிக்க பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு 2வதா இந்த அரங்கத்தில் பிடிச்சது யாருன்னா இந்த போட்டோகிராஃபர் தான். 4 மணிக்கு கரெக்டாக உள்ளே வந்தேன். ஒரு 40 தடவை என்னை எடுத்துட்டார். இப்படி எடுத்தார், அப்படி எடுத்தார், இப்படி எடுத்தார். அவருக்கு என்ன பயம்னா, ஏதாவது ஒரு பக்கமாவது இந்த ஆள் சரியாக இருக்க மாட்டானா, இருக்கிறது தான் வரும். ஆனால் எனக்கு ரவி ஜுவல்லர்ஸ், தேவி ஜுவல்லர்ஸ் இவங்களை காட்டிலும் நம்முடைய சகோதரர் மகேஷ் மேலே ரொம்ப மகிழ்ச்சி. என் கல்யாணத்தில் எங்கள் மாமனார் கூட இவ்வளவு பெரிய மேடை போட்டு இவ்வளவு பெரிய அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோகிராஃபரை ஏற்பாடு பண்ணலை. என் மாமனார் மேலே வச்சிருந்த ரொம்ப கோபத்தை அது ரொம்ப நாள் கழித்து சரி செய்த பெருமை சகோதரர் மகேஷுக்கே உண்டு என்பதை என் மனைவியை வைத்துக்கொண்டு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே எதை பற்றி சொல்கிறது, யாரை சொல்கிறதுங்கிற ஒரு நடக்கும். நான் ஏன்னா பரீட்சைக்கு கூட இப்படி பயந்ததில்லை. ஏன்னா எங்களுடைய தமிழ் கடல் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு 2-3 நாளாக தொலைபேசியில் பேசுகிறவங்க, இங்கே இருக்கக்கூடியவர்கள், என்னுடைய நிகழ்வை பார்க்கக்கூடியவங்கள்லாம் ஐயா ஈஸ்வரன் ஐயாவை பற்றி சொல்லுவாங்க. நான் வந்தோன்னே ஒரே ஒரு வார்த்தை தான் அவர்கிட்ட சொன்னேன். இலங்கைக்கு எத்தனையோ தமிழர்கள் இந்தியாவிலிருந்து வரலாம் போகலாம். ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் என்றைக்கும் தமிழால் நட்புறவு பாலத்தை அமைத்த பெருமை ஐயா ஈஸ்வரன் அவர்களுக்கு உண்டு என்பதை இந்த மேடையிலே பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றேன். ஒரு ரவுண்ட் அப்ளாஸ் கொடுக்கலாம் அவருக்கு. நல்லா பத்தாது.
ரொம்ப எளிமையான பண்பாளர். அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கவரை பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா கம்பனடிப்படி சா கணேசன் ஐயாவினுடைய உறவினர்னு சொன்னார். எனக்கு பயம், அவர் கையில் மைக்கு கீக்கு மணி எதுவும் இல்லையேன்னு. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரையே பேச கூட்டிருந்தாலும் சொன்ன நேரத்துக்கு முடிக்கலைன்னா மணி அடித்து உட்காரக்கூடிய தைரியம் தமிழால் அவருக்கு இருந்தது. அந்த தமிழ் தைரியம் இன்றைக்கு இலங்கை மண்ணிலும் இவரை உயர்த்தியிருக்கிறது என்றால் பாரம்பரியமும் பண்பாடும் காரணம் என்பதால் ஐயா செட்டியார் அவர்களுடைய திருவடிகளை நான் வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன், வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். நான் பேசுறது பின்னாடி கேட்குதா? ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நான் ஊருக்கு கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி தொடர்ந்து உபன்யாசம். 3வது நாள் கடைசியாக கேட்டேன். 3 நாள் நான் பேசினேனே பின்னாடி இருந்தவங்களுக்கு கேட்டதான்னு. ஒருத்தர் எந்திரிச்சு சொன்னார், கேட்கல சாமி, ஆனால் சௌரியமாக இருந்ததுன்னார். முன்னாடி இருந்தவங்களாம் வருத்தப்பட்டாங்க. நான் அப்பயே சொன்னேன் பின்னாடி உட்காருவோம், பின்னாடி உட்காருவோம், நீ தான் வந்து முன்னாடி உட்காரு. ஆனால் 72 வயசு ஒரு பெரியவர் எந்திருந்த, சுவாமி நீங்கள் பேசுங்க, நீங்கள் எப்படி பேசினாலும் நான் கேட்பேன்னார். ஏன்னு? அப்படி தூக்கம் வருது சாமி டெய்லி. இந்த நிகழ்ச்சியில் என்ன பெரிய மறுமலர்ச்சி செஞ்சிட்டோம்? ஒன்றும் செய்கிறதுக்கு நான் அங்கேருந்து வரல. நல்ல மனம் விட்டு சிரிக்கிறீங்க, அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கு. இன்னைக்கு உலகத்திலேயே மனுஷனுக்கு பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு கேட்டால், முடிஞ்ச வரைக்கும் சில பேர் ஜூஸ் அமைக்கி பார்க்குறீங்க. மகிழ்ச்சிங்கிறது ரொம்ப இல்லாமல் போயிடுச்சு. இந்த தேவி ஜுவல்லர்ஸும் ரவி ஜுவல்லர்ஸும் என்ன செஞ்சிட்டாங்க உங்களுக்குன்னு கேட்டால், நான் சத்தியத்திற்கு சாட்சியம் சொல்கிறேன். இப்போ எந்த மருத்துவர்கிட்ட போனாலும் மருத்துவர் சொல்வார், கண்ணை நீட்டு, மூக்கை காட்டு, நாக்கை நீட்டு, மூச்சை இழுத்து விடு, எல்லாம் பண்ணிவிட்டு அவர் கேட்பார், இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுதும்பார். இத்தனை நேரம் அவர் என்ன பண்ணாருன்னு நமக்கு தெரியாது. கடைசியாக ஒரு கேள்வி கேட்பார், உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் ஏன் 3/4 மணி நேரம் இப்படி பரிசோதித்தேன்? ஒன்றும் இல்லை, மனம் விட்டு சிரிங்க, மனம் விட்டு சிரிங்க, டென்ஷனை குறைங்கம்பார். எங்கள் சென்னையில எல்லாம் டென்ஷனை குறைக்க யோகா கிளாஸ் போகிறேன்னு டென்ஷனோடையே போகிறான். புரிஞ்சவங்க சிரிங்க, புரியாதவங்க வீட்டில் போய் யோசிச்சு சிரிங்க. டென்ஷனை குறைக்க யோகா கிளாஸ் போகிறேன்னு டென்ஷனோடையே போகிறவனுக்கு குறையுமா? சார், நான் இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு ஏர்போர்ட்லேயோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லையோ ஒரு பேருந்து நிலையத்திலையோ ஐயா ஈஸ்வரன் ஐயாவையோ இல்லை எங்களுடைய மகேஷ் சாரையோ இல்லை எங்கள் ஐயாவையோ பார்த்தா, இல்லை எங்கள் ஜெயராஜனாவை பார்த்தா என்ன கேட்கணும்? சாமி வணக்கம், ஊரில் எல்லாரும் எப்படி இருக்காங்க, நண்பர்கள்லாம் எப்படி இருக்காங்க, குழந்தைங்கள்லாம் எப்படி இருக்காங்க, வீட்டில் எப்படி இருக்காங்க, அப்படி கேட்டு பழக்கப்பட்ட நம்ம இப்போ யாரும் காலையில் அப்படி சந்திச்சு பேசுகிறதே இல்லை. வணக்கம், என்ன உங்களுக்கு 390ன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு 240. என்ன உங்களுக்கு 400ன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு 410. கரெக்டாக அப்படியே லெவல்லையே வச்சுக்கோங்க, லெவல்லையே வச்சுக்கோங்க, லெவல்லையே வச்சுக்கோங்க. என்னடான்னா, எவன் சந்திச்சாலும் பிபி சுகரை பற்றி பேசுகிறானே தவிர மனுஷனை பற்றி குடும்பத்தை பற்றி ஒரு வயலும் இப்போ பேசுறது. அதுக்கு என்ன காரணம்னா, சிரிப்பையே தொலைச்சிட்டான், சிரிப்பையே தொலைச்சிட்டான். டாக்டர் சொல்றாரு, நீங்க ஒரு தடவை சிரிச்சிங்கன்னா உங்க உடம்புல 2 சொட்டு ரத்தம் ஊறும். 7 ஆப்பிள் சாப்பிட்றதும் ஒரு தடவை சிரிக்கிறதும் ஒண்ணுங்கிறார். என்ன டாக்டர்னு? ஆமா தம்பி, 7 ஆப்பிள் சாப்பிட்றதும் ஒரு தடவை சிரிக்கிறதும் நீங்க ஒன்று, ஒரு தடவை சிரிச்சா உடம்புல 2 சொட்டு ரத்தம் ஊறுன்னார். இப்போ எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, இந்த நிகழ்வு மூலம் பல நிமிஷங்கள் நீங்க சிரிச்சிங்கல்ல, அப்போ உங்க உடம்புல நல்ல ரத்தத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்காரு, எந்த வித ஃபீஸே இல்லாம. அப்ப இந்த ரவி ஜுவல்லரி தேவி ஜுவல்லரிக்கு ஒரு நிமிஷம் நான் ஸ்டாப்பா நம்ம ஒரு ரவுண்ட் அப்ளாஸ் கொடுக்கலாமே. ஆனா இன்னைக்கு ராத்திரி யாராவது 1:30 மணிக்கு உங்க வீட்டு மொட்டை மாடியில் ஏறி நின்று, ஐயா தான் சொன்னாரு சிரிச்சா உடம்புல 2 சொட்டு ரத்தம் ஏறும்னு சொல்லி 2 லிட்டர் ரத்தத்தை மொத்தமாக ஏற்றுறேன்னு சொல்லி கையை விரித்து கக்கன்னு சிரித்தான். நாளைக்கு நான் எங்கள் ஊருக்கு போனதுக்கப்புறம் மகேஷ் ஐயா ஃபோன் போட்டு, நல்லா இருந்தாங்கயா எங்கள் ஊர். இப்போ எல்லாம் என் ஜுவல்லரிக்கு வர்றவெல்லாம் 2000, 4000, 8000, 10,000 அப்படி இல்லை. சிரித்தல் என்பதே கூடி சிரிப்பது, கூடி சிந்திப்பதுன்னு அர்த்தம். அப்ப இவ்வளவு ஒரு மகிழ்ச்சியை, உலகத்திலேயே கஷ்டமான வேலை. இப்ப என்னைய பார்த்து நீங்க அஜித் மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு பேச்சுக்கள். அங்கிருந்து ஒரு அம்மா சொல்றாங்க, ஏன் உன் மூஞ்சிய கண்ணாடியில பாக்குறதே இல்லையா?
எனக்கு இந்த அனுபவம் நேற்றுக்கு இலங்கை ஏர்போர்ட்டில் நடந்தது. இமிக்ரேஷன் முடிஞ்சு வந்தோன்னே ஒரு பையன் ஓடி வந்தான். சார் உங்கள் ப்ரோக்ராம்னா நான் மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன்னா. நான் அத்தோடு விட்டு தொலைஞ்சிருக்கலாம். ஆர்வமாக என் ஒய்ஃபும் கூட இருக்காங்களேன்னு எந்த ப்ரோக்ராம் பண்ணேன், டிஸ்கவரி சேனலில் டெய்லி 7 to 8 உங்கள் ப்ரோக்ராம் மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன்னா. டிஸ்கவரி சேனலில் நாய் நரி ஓனாய் தான் வருது. இது ஏன்டா கேட்டோம்னு எனக்கு ஆகிப்போச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவாக எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள். இன்றைக்கி காலைல அந்த கோவிலுக்கு போயிருந்தேன். ஐயா ஈஸ்வரன் ஐயா அவர்களை பணிந்து சொல்கிறேன், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எத்தனையோ நாடுகளுக்கு போயிருக்கேன். இந்த மேடையில் எனக்கு ஒரு சால்வை போட்டாங்க. அதுலேயே உங்கள் சாமர்த்தியத்தை எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லா ஊர்லேயும் என்னை கூப்பிட்டு பேச சொல்லிவிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் சால்வை போடுவாங்க. ஏன்னா நல்லா பேசினா போடுவோம், இல்லாட்டி அடுத்த வருஷம் விழாவுக்கு வச்சுக்கலாங்க. ஆனால் வந்தோடனேயே மரியாதை செய்யணும்னு போட்டாங்களே, அந்த பண்பாட்டுக்கே முதல்ல நான் வாட்டர் பாட்டில் எடுக்கிறாரா? எனக்கு என்ன மகிழ்ச்சி, எதை சொல்கிறது எதை விடுறதுன்னே தெரியல. ஒவ்வொரு விஷயமா அப்படியே நுழைஞ்சி வந்துக்கிட்டே இருக்கேன். முதல் விஷயம், இந்த தலைப்பு இந்த இதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ நேரம் பேசலான்னு ஐயாட்ட கேட்டேன். அவர் சொன்னார் அதெல்லாம் கேட்கக்கூடாது, நீங்கள் ஏர்போர்ட்டுக்கே 2 மணி நேரம் முன்னாடி கிளம்பி வந்தீங்க, அப்புறம் 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணீங்க, அப்புறம் ஒரு ஹோல் டே இருந்திருக்கீங்க. இப்படி வந்துட்டு எவ்வளோ நேரம் பேசலான்னு என்கிட்ட கேட்கக்கூடாது, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க, நாங்கள் ஒரு 7:30 மணிக்கு எல்லோரும் வீட்டுக்கு போயிடுவோம்னாரு. ஓ அதனால தான் என்னை தனிப்பேச்சுன்னு போட்டிருக்கீங்களான்னு கேட்டேன். என்ன பெரிய மகிழ்ச்சின்னா, நான் கூட என்ன நினச்சேன், நான் எதையும் குறைச்சி சொல்லலை, தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் எதையும் இங்கே குறைச்சி உங்கள்கிட்ட ஏமாற்றிட முடியாது, கயிறு திரிக்க முடியாது, பொய் பேச முடியாது. ஏன்னா அவர் இலங்கையில் இருக்கிறதா கம்பபாரதியை நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, அவர் இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு வந்துட்டு போகிறாரு. ஏன்னா ஒரு மாதத்தில் 30 நாள்னா 35 கூட்டம் அங்கே பேசுகிறாரு. உலகத் தமிழர்கள் அத்தனை பேரும் அவருடைய தமிழுக்காக அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். இதில் என்ன உண்மைன்னா, அண்ணனை வச்சுக்கிட்டு ஒரு உண்மையை சொல்கிறேன். உலகத்தில் 7 அதிசயம்னு சொல்லுவான். பைசா நகரத்து கோபுரமும் சீன பெருஞ்சுவரும் தாஜ்மஹாலும் அதிசயம் என்று நான் நினைத்தேன். எங்கள் ஊரில் உங்களுக்கு தெரியும், சென்னையில் ஒரு இலக்கிய கூட்டம்னு 6 மணிக்கு போட்டால் கண்டிப்பாக 6:40க்கு தொடங்கிடுவோம். எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில் 15 வருடமாக தேசாந்திரியா நாடோடியா எத்தனையோ இடங்களுக்கு போய் பேசியிருக்கேன். 4 மணிக்குன்னு போட்டு சரியாக 4:05க்கு யார் வந்தாலோ வரலையோ இங்கே குத்துவிளக்கை ஏற்றி நேர நிர்வாகத்தை சரியாக பின்பற்றிய தமிழர்கள் எங்கிருக்கிறார்கள் என்றால் கொழும்பில் இருக்கிறார்கள் என்று நிரூபித்திருக்கின்றீர்களே. உங்களை வணங்குவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வணங்குவதற்கு ஒழுக்கம் முக்கியம். இவ்வளவு பேரை ஒழுங்கு செய்த போது அது ரொம்ப முக்கியம் இல்லையா? எப்படி அவங்களை பாராட்டாம நம்ம இருக்க முடியும்? இந்த இங்கே போட்டிங்களே ஒரு சால்வை, ஊரில் எத்தனையோ சால்வை போட்டாங்க, எத்தனையோ நினைவு பரிசு இருக்கு. அதெல்லாம் என் வீட்டு வரவேற்பறையில் டிவி மேலே ஃப்ரிட்ஜ் மேலே வைக்கிறது. என் வாழ்க்கையில் ஒரு சால்வையை நான் கொண்டு போய் என் பூஜை ரூமில் வைக்கணும். ஏனென்றால் அது என்னுடைய இந்த சகோதர மண்ணாகிய இலங்கை மண்ணில் தாய்க்கு பெருமை சேர்த்தக்கூடிய ஒரு அமைப்பால் போர்த்தப்பட்ட சால்வை. என் வீட்டு பூஜை அறையில் அலங்கரிக்கப்பட வேண்டிய சால்வை, என் வீட்டு வரவேற்பறைகள் அல்ல, பூஜை அறையில் வைத்து பூஜிக்க வேண்டிய சால்வை. நான் கூட இவங்க அடாப்பா ஃபோனில் பேசுகிறதே அவர்கிட்ட ஒரு அழகுங்க. ஒரு 10 நாளில் 30 தடவை பேசியிருப்பாருங்க. எங்கள் ஊரில் எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க, யார் பேசுகிறேன்னு சொல்ல மாட்டாங்க. ராத்திரி 2 மணிக்கு எனக்கு ஃபோன் வரும், மாப்பிள்ளை நான் தான் மாமா பேசுகிறேன், தாத்தா செத்து போயிட்டாருன்னு ஃபோனை வச்சுருவாங்க. பேசுனது எந்த மாமா, செத்தது எந்த தாத்தான்னு இன்னி வரைக்கும் நமக்கு தெரியாது. சில பேர் காலைல 9:30 மணிக்கு நம்ம ஆஃபீஸ் போகும்போது ஃபோன் போட்டு என்னை கண்டுபிடி பார்க்கலாமா. ஏன்டா அவனை கண்டுபிடிச்சி என்ன ஒலிம்பிக்கில் பதக்கமாக கொடுக்க போகிறான்? எங்கள் ஊரில் சென்னையில் தெரியும் உங்களுக்கு, மவுண்ட் ரோட்டில் பயந்து போவேன் நான்லாம். சிக்னலில் தனியாக பேசுவான், என்னைய கூப்பிடாத, நான் ஆஃபீஸ் போகிறேன், நீ அப்படியே போ, உங்கள் அம்மா வீட்டுக்கு போ, குழந்தைய கூப்பிடு, மேனேஜர் இன்னைக்கு லீவ் போடக்கூடாதுன்னு இருக்காரு. யாரோடடா பேசலான்னா செல்லில் ஹெல்மெட்டுக்குள்ளே ஃபோனை கொடுத்து பேசிக்கிட்டே இருக்கான். கேட்டால் இன்கமிங் ஃப்ரீ, அவுட் கோயிங், அப்படியே போ.
சாலையில் வாகனம் ஓட்டும் போது பேசக்கூடாதுன்னு இருக்கு. ஆனால் கடந்த 10 நாளில் ஒரு 20-30 தடவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, நான் தான் கொழும்புலேருந்து மகேஷ் பேசுகிறேன், அவசியம் வந்துடுங்க, இப்படி வந்துடுங்க, இங்கே தங்குங்க, என்ன ஈடுபாட்டு. நான் கூட நினச்சி பார்த்தேன், அவர் வீட்டில் ஒரு கல்யாணம் காட்சினா கூட இப்படி செயல்படுவாரான்னு தெரியாது. ஆனால் தான் வாழக்கூடிய பூமியில், தனக்கு வளம் சேர்க்கக்கூடிய இந்த நாட்டில் நல்ல மனிதர்களுக்கு நல்ல தமிழை பரப்ப வேண்டும் என்கின்ற அவருடைய ஈடுபாடு அவரை கையெடுத்து என்னை வணங்க செய்கின்றது, உங்கள் சார்பாக பாராட்ட செய்கிறது. அதை விட இந்த அறிவிப்பாளர் இங்கே அவர் இருக்காரா? நல்ல ஒரு நிமிஷம், இல்லை உங்கள் முகத்தை பார்த்தாலே எனக்கு பெருமையாக இருக்கு. என்னதான் இருந்தாலும் நீங்கள் எங்கள் ஊர் அறிவிப்பாளர் மாதிரி இல்லை. காலைல நாங்கள்லாம் எங்கள் காரை எடுத்து ரேடியோவை போடுவோம், ரேடியோ மெர்ச்சி சம ஆட்டு மச்சு துப்பு எச்சி அப்படிம்பா. எவனுக்கெல்லாம் வணக்கம்னு சரியாக சொல்ல வரலையோ அவன் தான் அங்கே பெரிய பேச்சாளர், பெரிய அறிவிப்பாளர். ரொம்ப நாள் ஆச்சு நல்ல தமிழில் ஒரு அறிவிப்பை கேட்டு, அறிவிப்புக்கு உங்கள் கைத்தட்டை நல்லா செய்யலாம். நல்லா அற்புதமான. ஆனால் ஒரே ஒரு வருத்தம், அவர்கள் நினைத்திருந்தால் பெரிய நடன கலைஞர்களை கூட்டு ஆட வைத்திருக்கலாம். நீங்கள் நல்ல வேலை, நல்ல வேலை. பெரிய ஆட்கள் யாரையாவது கூட்டிட்டு வந்து வருவாங்களோ மாட்டாங்களோன்னு எதிர்பார்த்து ஏமாந்து போகிறத விட சிறியவர்களை பெரியவர்களாக மாற்றக்கூடிய ஆற்றல் தேவி ஜுவல்லர்ஸுக்கு உண்டுங்கிறத தன் நடனத்தின் மூலம் நிரூபித்திருக்கிறார்கள். நடனத்தின் பத்தாது, எனக்கு பத்தாது, அவங்களுடைய கைத்தட்டு பிரமாதம், பிரமாதம். என்னுடைய நோக்கமே இந்த ப்ரோக்ராமில் எல்லாரையும் பாராட்டிட்டு போகிறது தாங்க. அதுதானேங்க அந்த அம்மா ஆசைப்பட்டா. எல்லாரையும் பாராட்டுவோமே. வாழ்க்கையில் நம்ம பாராட்ட, சில பேர் கேளுங்க எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க, ஏதோ இருக்கேன்பா. இறைவன் கூப்பிடுற வரைக்கும் ஏன்டா இருக்க போடா. ஏன் நல்லா இருக்கேன்னு சொன்னால் என்ன குறைஞ்சி போயிடுது? என்னை ஒருத்தர் பார்த்து கேட்டாருங்க, கூட்டம் முடிஞ்சிட்டு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன்னாரு. உடனே அவர் எனக்கு பதில் சொல்கிறார், என்ன நல்லா இருந்து. இப்படி தான் நேற்றுக்கு முனுசாமி பேசிக்கிட்டு இருந்தார். 1:30 மணிக்கு வீட்டில் போய் படுத்தார், திடீர்னு நெஞ்சு வலின்னு போயிட்டாருங்கன்னா. ஏண்டா நான் நல்லா இருக்கிறதுக்கும் முனுசாமி போனதுக்கும் எனக்கு என்னடா சம்மந்தம்? நான் சொன்னேன், நான் செத்தா கூட கவலை இல்லைங்க, என் ஒய்ஃப் பேர்லாம் பல லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸில் போட்டு வச்சுருக்கேன்னு. அதுக்கும் அந்த ஆள் விடலைங்க, இன்சூரன்ஸ்லாம் முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ நாமினியே வாங்க முடியலையாம்மா. அப்போ என்னன்னா, நான் நல்லா இருக்கிறத அவனுக்கு பிடிக்கல. சில பேர் இதே கொள்கையோடையே வாழ்க்கையை ஓட்டுவான். அந்த குழந்தைங்க எவ்வளவு தன்னை மெய் மறந்து, அண்ணாவுக்கு தெரியும், ஐயாவுக்கு தெரியும், இங்கே உள்ள தொழில்நுட்ப கலைஞர்கள், இங்கே ஒரு நல்ல புகழ் வாய்ந்த வீரகேசரி, அந்த பத்திரிகைக்கு நல்ல ஒரு கைத்தட்டு தரலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பெருமை வீரகேசரிக்கு உண்டு. எங்க பாரதியின் வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால், எழுதுகோள் தெய்வம், அந்த எழுத்தும் தெய்வம் என்கின்ற வகையில் பேனாவில் மை போட்டு எழுதுபவர்கள் மத்தியில் மெய் போட்டு எழுதக்கூடியவர் வீரகேசரி. நாளைக்கு பெரிய செய்தியா போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். சும்மா நான் நகைச்சுவைக்காக சொல்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எவ்வளவு மகிழ்ச்சி. ஒரு அரங்கு நிறைந்த கூட்டம், ஒரு பிரம்மாண்டம். என்னடா காரணம்னா, ஒரு குடும்பத்தில் இப்படியும் ஒரு குடும்பம் இருக்குமா? நான் கூட இவர் பேசணுன்னு ஏதாவது உங்கள் அம்மா பேரில் ஒரு நினைவஞ்சலி மாதிரி வச்சு ஒரு 100 பேரை கூப்பிட்டு நம்மளை பேச சொல்லுவாங்க. நான் உண்மையிலேயே அதிர்ச்சிக்கின்றேன். தமிழகத்தில் இது போன்று நடந்திருந்தால் பெரிய மாநாடு என்றே அறிவித்திருப்பார்கள். நான் உண்மையிலேயே சொல்கின்றேன், ஒரு தாய்மைக்கு இங்கே மாநாடு நடத்தி இருக்கின்றீர்கள், ஒரு தாய்மையை இங்கே கொழும்பு மாநகரம் தூக்கி பிடித்திருக்கின்றீர்கள். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத மகா உன்னதமான நாள். உங்கள் அத்தனை பேர் சார்பாகவும் அந்த குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினர்களையும் கையெடுத்து வணங்குவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், ஒரு நல்ல விஷயத்தை அகல் விளக்கு மாதிரி பொருத்தி வச்சிருக்காங்க. எப்போதுமே எனக்கு இந்த மாதிரி விளக்குகள் மேலே நம்பிக்கை இல்லை. இந்த விளக்கு இன்னொரு விளக்கை ஏற்ற முடியாது. ஒரு அகல் விளக்கு 1000 விளக்குகளை ஏற்ற முடியும். அப்போ என்னன்னா, தன்னை உருவாக்கிய தாயை நினைத்து இவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு இன்னும் 1000 பேரை உந்து சக்தியாக செயல்பட முடியும் என்பதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கக்கூடிய அந்த குடும்பத்தார் பல்லாண்டு வாழ்கவென்று நான் படித்த தமிழால் வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாக சொல்லும் போது சொல்லுவாங்க 100 வருஷம் வாழுங்கன்னு. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நற்றினை நல்ல குறுந்தொகை ஓங்கு 10 பரிபாடல் கற்றறிந்தார் ஏற்றும் கலித்தொகை அகநானூறு புறநானூறு. நான் சொல்லலை, க்ளோஸ்அப்பில் எடுப்பாங்க போடுவாங்கன்னு. இப்போ பாருங்களேன், இது பெரிய பேஜாக வரும் பாருங்களேன்.
ஆனால் இவர் போய் அங்கே சொல்லுவார், நல்லா தான் சார் எடுத்தேன், அப்போ பேட்ரி ஃபெயிலியர் சார், சும்மா ஃப்ளாஷ் மட்டும்தான் சார் வந்து. நல்லா எடுங்க, சிரிக்கிற மாதிரியே எடுங்க. தமிழ்நாட்டிலேருந்து மனைவியோடு வந்து மகிழ்ச்சியோடு சிரிக்கிற ஒரே ஆள் நானாக தான் இருக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு சூட்சமத்தை தெரிஞ்சுக்கணும். 100 வருஷத்தை பற்றி சொன்னேன். நற்றினை நல்ல குறுந்தொகை ஓங்கு 10 பரிபாடல் கற்றறிந்தார் ஏற்றும் கழித்தொகை அகநானூறு புறநானூறு இவற்றை அதிகம் படிக்காவிட்டாலும் ஆங்கொரு எழுத்து படித்தவன் என்பதால் சொல்கின்றேன். இந்த உண்மையான ரவி ஜுவல்லர்ஸ் தேவி ஜுவல்லர்ஸினுடைய குடும்பத்தார் இன்றிலிருந்து இன்னும் ஒரு 100 ஆண்டு காலம் வாடுங்கள் என்று எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடி நிழல்களை பற்றுகின்றேன், இறைஞ்சுகின்றேன். ஐயோ, எல்லாரும் அவங்க வீட்டு ஆம்பளைங்களை தான் புகழ்ந்து தண்ணீங்க. மகேஷ் எப்படி, அவங்க அண்ணன் எப்படி, தம்பி இப்படின்னு. வீட்டில் சமைக்கிறதுனால இவங்களால போக முடியுது. இப்போ என்னை மாதிரின்னு வச்சுக்கோங்க. சில பேர் யோசிச்சிருக்கிறீங்க. என் மனைவி அப்படியெல்லாம் இல்லை. பெரிய கல்லூரி பேராசிரியர், என்னை விட அதிகமாக ஊதியம் வாங்குறவங்க. எல்லா வேலையும் எங்கள் வீட்டில் என் மனைவி தான் பார்ப்பா. எல்லா வேலையும் என் மனைவி தான் பார்ப்பா. நான் தேய்ப்பேன், அவள் பார்ப்பா. நான் தோப்பேன், அவள் பார்ப்பா. நான் கூட்டுவேன், அவள் பார்ப்பா. புரிஞ்சவங்க கைத்தட்டலாம், புரியாதவங்க யோசிச்சு கைத்தட்டலாம். அங்க ஒருத்தர் சைடில் சொல்றாரு, உங்களால சொல்ல முடியுது, மேடை கொடுத்துருக்காங்க, என்னால சொல்ல முடியும் சார். அந்த வீட்டு பெண்கள் உண்மையை சொல்றேன். இப்போ எங்கள் உடம்பெல்லாம், எங்கள் உடம்பு உரிமையோட சொல்கிறேன், அண்ணா உடம்பெல்லாம் பார்த்தாலே தெரியும் எங்கள் வீட்டுகளில் நாங்கள் சாப்பிட்டதில்லைன்னு. அப்படி ஒரு உபசரிப்பு, அவ்வளவு ஒரு அன்பு. அந்த 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 வள்ளல் தன்மைங்கிறது இருக்கிறவன் கொடுக்கறது இல்லை, மனது கொடுக்கறது, மனது சம்பந்தப்பட்ட செய்தி. இந்த அவங்க அன்னையின் நினைவாக ஒரு புஸ்தகம் போட்டிருந்தாங்க சார், எனக்கு அனுப்பிச்சு வச்சுருந்தாங்க. அதை படித்தேன். அதில் உள்ளது பெருமாள் பெருமை, சிவன் பெருமை, எப்படி வழிபடணும், அதெல்லாம் சூப்பர் ரைட். அடுத்த தலைமுறைக்கு பயன்படக்கூடிய ஒரு மனோ உன்னதமான நூல், இல்லைன்னு சொல்ல. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச செய்தி என்னென்னா, ஒருத்தர் அழகாக பதிவு செய்திருந்தாங்க. அவர்கள் இருக்கக்கூடிய சாலையில் அதிகமாக கூட்டம் என்னைக்கு கூடினதுன்னா அந்த அம்மா இறந்த அன்னைக்கு தான் கூடினதான். இந்த அம்மாவுக்காக அழப்பட்ட அழுக்குறல்களை பார்க்கின்ற போது காசை விட, பணத்தை விட, பொன்னை விட, பொருளை விட, மண்ணை விட மக்களை நேசித்தால் ஒருவர் எவ்வளவு மாண்போடு இயற்கை எய்தலாம் என்பதற்கு ருக்மணி அம்மா ஒரு சாட்சின்னு அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள். உண்மையிலேயே இறந்தவங்க எந்திரிச்சு பார்ப்பாங்களா ஒரு நிமிஷம், நமக்கு பின்னாடி எத்தனை பேர் வராங்கன்னு. அதுதான் வாழ்க்கையா. அப்படி ஒரு வாழ்க்கையை இந்த தாயார் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய திருவடி நிழலில் இறைஞ்சி சொல்கின்றேன், அந்த குடும்பத்திற்கு எல்லா நலனும் வளனும் நான் வணங்கக்கூடிய ஐயப்பனாலும் ஆஞ்சநேயராலும் பரிபூர்ண அருளால் கிடைக்கட்டும் என்று தமிழால் வாழ்த்தி வணங்கி என் உரைக்கு வருகிறேன். அங்க ஒருத்தர், சரி சரி சரியா சரி. அப்பயே சொன்னார் ஒருத்தர் என்னைய, இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் போக வேண்டாம், அவங்க இடியாப்பம் மாதிரி பேசுவாங்க. இடியாப்பம் தான் எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறதுன்னு சுடுறவனுக்கும் தெரியாது, சாப்பிட்றவனுக்கும் தெரியாது. அந்த மாதிரி தான் உபன்யாசகர்கள் ஆரம்பித்தா முடிக்க தெரியாது. எனக்கு இந்த கூட்டத்தை பார்த்தா ஒரு பாடல் வரி மட்டும் நினைவுக்கு வருது, அதை சொல்லிட்டேன்னா ரொம்ப இனிமையாக இருக்கும். வைரமுத்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் பாட்டுக்கு கம்பன் சேக்கிலார் அப்படின்னா நீங்கள் திடீர்னு பயந்துட்டீங்கன்னா நான் என்ன செய்கிறது? வைரமுத்து ஒரு சினிமாவில் பாட்டு எழுதினார், கடவுள் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டா என்னடா பண்ணுவேன்னாரு. இந்த எங்களுடைய ஆச்சாரிய பெருமகனார் அப்படி உட்காந்துருக்கார். அவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சுத்தம், அவ்வளவு பரம சுத்தமாக இருக்கீங்க. இலங்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சைவ திருக்கோவிலுக்கும் போகும்போது சிவாச்சாரியார்கள் சுத்தமாக இருக்காங்க. அதுவும் அந்த முருகன் கோவில், சிவன் கோவிலுக்கெல்லாம் இன்றைக்கி போயிருந்தேன். எனக்கு என்னென்னா, எங்கள் ஊரில் கோவில் சுத்தமாக இருக்கும், ஆச்சாரியார் போட்டிருக்க துண்டை பார்த்தா எனக்கு பிரசாதமே வாங்க பிடிக்காது. மன்னிச்சுக்கணும், இதையெல்லாம் யார் திருத்துறது? அதுவும் அந்த புளியோதரை மேலே ஒரு துண்டு போட்டிருப்பாங்க, அடே அப்பா தோச்சு 10 வருஷமாக இருக்கும். இங்கே சுத்தத்துக்கு முன்னுரிமை தர்றீங்க, அதை சொல்லிட்டு இப்போ வரேன். வைரமுத்துவை கேட்டாங்க,
கடவுள் கண்ணு முன்னாடி வந்தா என்னடா வரம் கேட்பேன்னு அழகா பட்டியல் போடுவார். பாரதியின் சொல்லை கேட்டேன், பார்த்திபனின் வில்லை கேட்டேன், வள்ளுவனின் கோளை கேட்டேன், மதுரை மீனாட்சி கிளியை கேட்டேன், மாயக்கண்ணனின் குழலை கேட்டேன், தலையணை வேண்டாம் தாய்மடி கேட்டேன், 5ஆம் வயதில் தாய்ப்பால் கேட்டேன், 6ஆம் வயதில் பொம்மைகள் கேட்டேன், 7வது வயதில் 6வது விரலாக பேனா கேட்டேன், சின்ன சின்ன தோல்விகள் கேட்டேன், சீக்கிரம் ஆறும் காயம் கேட்டேன், புல்துணி நுனியில் பனித்துளி கேட்டேன்னு. ஒருவேளை இன்று இரவு என் கண் முன்னே கண்டியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கனவில் வந்தால் என்ன வரம் கேட்பேன்? ஆண்டுக்கு ஒரு முறை தமிழை ரசிக்கக்கூடிய இந்த கொழும்பு நகரில் பேசக்கூடிய வரத்தை கேட்பேன். பேசக்கூடிய வரத்தை கேட்பேன். ரொம்ப நாளாச்சு நல்ல தமிழ் நல்ல கூட்டத்து முன்னாடி பேசிய. ஏன்னா சென்னையில எல்லாம் நாங்க போய் பேசுவோம் உபன்யாசம்னு, ஒரு 30 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. நானும் விடமாட்டேன் அவங்கள, முடிஞ்ச வரைக்கும் பேசி இறங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்க ஏன் பேச்சை கேட்க வரல. அவங்க 30 பேரும் படுத்து தூங்குறதே அந்த மேடையில தான். தலைப்பு 2 விதமா கொடுத்திருக்காங்க. வாழ்வை வசந்தமாக்க தாயின் மகிமை. பெண்கள் எப்படி தலைப்பை பார்த்து பார்த்து செலக்ட் பண்றாங்களோ அந்த மாதிரி பேச்சாளர்களுக்கு ரொம்ப முக்கியம் தலைப்பை செலக்ட் பண்றது. தாயின் சிறப்பை பற்றி நான் ஏதோ ஞானிகளும் புலவர்களும் தான் பேச முடியும்னு நினைச்சேன். ஈஸ்வரன் ஐயா அவர்கள் இந்த இந்திய மண்ணிற்கு மட்டுமல்ல உலகத்திற்கே தாயின் பெருமையை வித்தாக இந்த மண்ணிலே விதைத்த ஆதிசங்கருடைய வாழ்க்கையை படம் பிடிச்சாரு. எங்க ஜெயராஜன்னா ஒரு நூலகத்தின் உள்ளே சென்று வெளியே வந்த உணர்வை எங்களுக்கு ஒரு கதை மூலம் சொல்லிட்டாரு. அதை விஞ்சி நான் என்ன சொல்றதுன்னு தெரியாம இங்க வேர்த்து விறுவிறுத்து உட்கார்ந்துருக்கேன். அதுவும் முதல் வரிசையில என் மனைவியை உட்காத்தி வைக்கணும்னு யாராவது கேட்டாங்களா? சரி இருக்கட்டும். உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையா சொல்லணும்னா, ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி என் தாயார் என்கிட்ட ராஜா 100 ரூபாய் பணத்தை கொடுத்து, இது இலங்கை பணம், இந்திய பணத்தை கொடுத்து கடைக்கு போய் 10 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்துட்டான். வீட்டிலேருந்து கடைக்கு போகிறதுக்கு 10 நிமிஷம்தான். வீட்டிலேருந்து கடைக்கு போகிறதுக்கு 10 நிமிஷம்தான். நேராக கடைக்கு போனேன், 100 ரூபாய் பணத்தை கொண்டு போய் கொடுத்தேன், 10 கிலோ அரிசியை வாங்கிட்டேன். அந்த கடையிலேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கும் அதே 10 நிமிஷம்தான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 10 நிமிஷத்தில் 10 கிலோ அரிசியை ஒரு கேரி பேக்கில் வாங்கிட்டு இந்த கையிலேருந்து இந்த கைக்கு 10 தடவை, இந்த கையிலேருந்து இந்த கைக்கு 10 தடவை, 10 கிலோ அரிசியை 10 நிமிஷம் இடைவேளையில் நான் 20 தடவை கை மாற்றிட்டேனே. என் தாயினுடைய கருவில் என்னைய 10 மாதம் அவ சுமந்திருக்கும் போது 6வது மாதம் தாங்களேன்னு இறக்கி வச்சிருந்தா நான் இன்னைக்கு உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்க முடியாது, நீங்க என் முன்னாடி உட்கார்ந்துருக்க முடியாது. ஒரு செய்தியை சொல்றேன், எல்லா திருக்கோவில்ல இருக்கக்கூடிய சாமிக்கு பேரு கற்ப கிரகத்துக்குள்ள இருக்குன்னு சொல்றான். அத்தனை சாமியும் எனக்கு இறை நம்பிக்கை உண்டு. மலையிலேருந்து கல்லை செதுக்கி அப்புறம் ஆச்சாரியர்கள் 3, 9, 7 அப்படின்னு யாகசாலையை வச்சு யாகத்தை வளர்த்து வேத விற்பனர்களை கொண்டு தீயையும் நெருப்பையும் தண்ணீரையும் மையப்படுத்தி ஒரு கும்பத்துக்குள்ள தர்ப்ப வழியா அதுல ஏற்றி அதுக்கப்புறம் ஆகம முறைப்படி தலைமை சிவாச்சாரியார் தலையில சுமக்க வேத மந்திரங்கள் சொல்ல மங்கள வாத்தியம் முழங்க அந்த கும்பத்துல கொண்டு போய் தண்ணி ஊற்றி பிறகு உள்ளே இருக்கக்கூடிய கடவுளுக்கு கண்ணை திறந்து குடமுழுக்கு வைபவம் நடைபெறுகிறது. என்னை பொறுத்தவரை கல்லிலே செதுக்கக்கூடிய கருவை காட்டிலும் கல்லிலே செதுக்கக்கூடிய கடவுளை காட்டிலும் கருவிலே சுமக்கக்கூடிய தாய்தான் முதல் தெய்வம் என்கின்ற சிந்தனை ஒவ்வொரு தலைமுறைக்கும் அவசியம் வேண்டும். அதனால தான் நம்ம ஊர்ல சொன்னாங்க, தாய் சிறந்த கோயிலும் இல்லை, அன்னை ஓர் ஆலயம். தாய் சிறந்த கோயிலும் இல்லை, அடுத்த வரி சொன்னார் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. நான் இங்கே உள்ள அத்தனை பேர்கிட்டையும் பணிந்து கேட்டுக்கிறேன், இந்த அறையை விட்டு நீங்கள் வெளியில் போகும்போது பாரதி ஒரு வரி சொல்லுவான், இன்று புதிதாய் பிறந்தோம், இன்று புதிதாய் பிறந்தோம். நேற்று வரைக்கும் நம்ம எப்படி இருக்கோம் அதை பற்றியே பேச வேண்டாம். இந்த நிமிடத்திலேருந்து இந்த வினாடியிலேருந்து உங்கள் உடம்புல ஒரு புது இரத்த உணர்வோடு நீங்கள் வெளியில் போனால் அதுதான் என் பேச்சுக்கு கிடைத்த வெற்றியாக நான் கருதுகிறேன்.
உலக பந்துல நீங்க எவ்வளவு பெரிய ஆளா மட்டும் இருங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. கடைசி வரை எவன் ஒருவன் தாயை மதிக்கிறானோ, தாயை வணங்குகிறானோ, தாயை போற்றுகிறானோ, அவன்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றதாக சரித்திரமும் சொல்கிறது, சான்றுகளும் சொல்கிறது. என்னால் 1000 உதாரணங்கள் சொல்ல முடியும். ஆனா எங்க சென்னையில இன்னைக்கு எப்படி, நான் இப்போ ஒரு செய்தி உங்கள்கிட்ட நுட்பமா கேட்கிறேன். கடவுள் போட்ட பிச்சை, எங்க அப்பாவோட நான் நிறைய சம்பாதிக்கிறேன். இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம், வாழ்க்கையை பற்றிய விஷயம். என்னையை விட நாளைக்கு என் பிள்ளை அதிகமாக சம்பாதிப்பாள். நான் மீண்டும் சொல்றேன், எங்க அப்பாவோட நான் நிறைய சம்பாதிக்கிறேன், என்னை விட என்னுடைய பிள்ளைகள் நாளைக்கு அதிகமாக சம்பாதிப்போம். ஆனால் எங்கள் அப்பா மீது நான் வைத்திருந்த மரியாதை என் மீது என் பிள்ளை வைக்குமா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறி இன்றைக்கு இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? நான் எங்க அப்பாவை பார்த்தா கடைசி காலம் வரைக்கும் நிற்க கூட பயந்துருக்கேன் சார். ஆனா இப்பெல்லாம் மெட்ராஸ்ல புள்ள அப்பாவை பார்த்து கேட்கிறான், ஏன் என்னை பெத்தேன்னு. அன்னைக்கு 8ஆம் கிளாஸ் பையன் குழந்தை வளர்ப்பது எப்படின்னு புக்கு படிக்கிறான். நீ ஏன்பா இதை படிக்கிறேன்னு? இதுபடி எங்க அப்பா வளர்க்குறாரான்னு நான் செக் பண்றேன், நீங்க போங்க சாருங்கிறான். நீங்க குழந்தைங்க பேசும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமைன்னு நான் வள்ளுவேன். நான்லாம் அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கேன் சென்னையில. காலைல வந்துருச்சுனாலே எனக்கு பயமா இருக்கும், கிருகிருன்னு இருக்கும். இப்போ உங்களுக்கே நாளைக்கு திங்கக்கிழமைன்னு எத்தனை பேர் கோவம் வரும் தெரியுமா சடார்னு? ஏன்னா வேலைக்கு போகணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும். எங்கள் சென்னை மாநகரத்தில் என்ன நடக்கும்னா, காலைல 7 மணி ஆச்சுன்னா அப்பா அம்மா தாத்தா பாட்டி குச்சி எடுத்து வீட்டுக்குள்ளே போவான். நான் கூட பாம்படிக்க போகிறானான்னு பார்த்தா பள்ளிக்கூடத்துக்கு பயலை கிளப்புவான். அவன் ஃப்ரிட்ஜு பின்னாடி, வாஷிங் மிஷின் பின்னாடி, டிவி பின்னாடி அப்படியே தூங்குற பையனை எழுப்பி அவன் மேலே தண்ணியை ஊற்றி வாயில் 2 இட்லியை வச்சு ஃபோர்க்கு தின்னு கிடிச்சு டையை இறுக்கி கட்டி ஷூவை மாட்டி 7 புஸ்தகம் 8 பேனை அடிஸ்கேல் எல்லாம் பண்ணி ஆட்டோவில் தூக்கி அப்பி, அதுக்கப்புறம் அந்த குழந்தை அம்மா ஆய் அப்படிங்க. ஆய் இல்லடா ஆய், அம்மா ஆய் இல்லம்மா ஆய்மா போட. அப்புறம் அங்கிருந்து அப்பா வருவாரு, அப்படியே அந்த துண்டுல முகத்தை தொடச்சிக்கிட்டு, நீ ஒழுங்கா படி, டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும், கலெக்டர் ஆகணும். உடனே அவன் சொல்ல, ஒன்னும் ஆக மாட்டேன் போ. ஏண்டா, எப்படிப்பா ஒரே ஆள் டாக்டர் ஆக முடியும், இன்ஜினியர் ஆக முடியும், வக்கீல் ஆக முடியும், கலெக்டர் ஆக முடியும்? எங்க இவ்வளவு ஏன் செய்யறான்னா நீங்க நல்லா யோசிக்கணும். அப்பாவும் அம்மாவும் கை நாட்டா இருப்பான், தான் பிள்ளையை ஒரு கலெக்டர் ஆக்கணும்னு நினைப்பான். அதுதான் இந்த மண்ணினுடைய மகிமை. தன்னுடைய இரத்தத்தையே பாழாக்கி, தோளை தொட்டிலாக்கி, கையை கட்டிலாக்கி, தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழக்கூடிய ஒரு உன்னதமான உயிர் இந்த மண்ணிலே உண்டென்றால் அது உலகத்திலேயே அம்மா அம்மா அம்மா, மற்றதெல்லாம் சும்மா. எங்க அண்ணா ரொம்ப அற்புதமா சொன்னார், இறைவன் ஒவ்வொரு வீட்லையும் தானா தோன்ற முடியாதுன்னா தாயின் வடிவில் ஒருத்தர் விட்டாங்கன்னு. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு வரியை சொல்றேன், இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு தூக்கம் வரக்கூடாது. உங்க குழந்தைங்களை நீங்க பெரிய அறிவாளி ஆக்குங்க, விஞ்ஞானி ஆக்குங்க, கலெக்டர் ஆக்குங்க, இன்ஜினியர் ஆக்குங்க, அட்வொகேட் ஆக்குங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. கடைசி வரைக்கும் மனுஷனாகாம இல்லாம பார்த்துக்கங்க. மனுஷனாக்குறது எவ்வளவு முக்கியம் இல்லையா? நான் இங்க கம்ப பாரதியை வச்சுட்டு ஏதோ அவளை புகழ்றேன்னு நினைக்காதீங்க. அவர் பெரிய MBBS பட்டம் வாங்கல, வழக்கறிஞரா வாங்கல. ஆனா இன்னைக்கு உலக நாடுகளுக்கெல்லாம் பிசினஸ் கிளாஸ்ல ஃபிளைட்ல அவர் பறக்கிறார்னா என்ன காரணம்? இந்த இலங்கை மண்ணும் தமிழும் அவருக்கு கொடுத்த கொடை அவரை வாழ வைக்கிறது என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு உண்டு. அது அவரே சொன்னாங்க. நான் இப்போ ஒரு செய்தியை உங்கள்கிட்ட மறைமுகமா கேட்கிறேன். எப்படி பிள்ளைங்களை நம்ம அடுத்த தலைமுறைக்கு வளர்க்குறோம்? அதுவும் எங்களுடைய அங்க தமிழ்நாட்டில் இங்க உங்களுடைய உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியும், இங்க உள்ள பல பேருக்கு தெரியும். எப்படியாவது அவங்க +2 முடிச்சோன்னு அந்த பையனை ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக்கணும்னு கடன் வாங்கி எப்படியாவது படிக்க வச்சு அமெரிக்கன் எம்பசி வாசல்ல பல்லு விளக்காம படுத்திருந்து விசா வாங்கி அப்படியே சீல் போட்டு அப்படியே அவனை அமெரிக்காவுக்கு அனுப்புறது. அந்த பையன் 5 வருஷம் அங்க இருக்கான். அவங்க அப்பா 50 வருஷமா கஷ்டப்பட்டு 50 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருப்பாரு. இவர் 5 வருஷத்துல 50 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருவாரு. இந்த பணம் கையில வந்தோடனே கொஞ்சம் இது தானா வந்துடும். இப்படிதான் நிமிர்ந்து போவான், பார்த்துருக்கீங்களா? நமக்கே 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் இப்படி நடப்போம், அப்புறம் இப்படி நடப்போம், அப்புறம் இப்படி ஆயிடுவோம். வடிவேல் பாணியில சொன்னா எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், இப்படி ஆயிட்டேன், இப்படி ஆயிட்டேன்பீங்க. இப்ப நல்லா நீங்க யோசிங்க. ஒரு நடந்த உண்மை, வரலாற்று பதிவு, சத்தியம் சொல்றேன். ஒரு குழந்தைய தாய் உருவாக்கினா, பாலூட்டி சீராட்டி வளர்த்தா, ஒரு சாதாரண ஆவரேஜ் ஃபேமிலி அந்த பையனை ஒரு +2 படிக்க வச்சா
ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக்கணும்னு ஒரு நல்ல இன்ஜினியரிங் பொறியியல் கல்லூரியில் சேர்த்தா அவனை படிக்க வச்சா வெளிநாட்டுக்கு கடன் வாங்கி தான் போட்டிருந்த தோடு மூக்குத்தி அடகு வச்சு விசாவுக்கு பெட்டி வாங்கி கொடுத்து ஷூ வாங்கி கொடுத்து டை வாங்கி கொடுத்து உலக நாடுகளோட என் புள்ள போறானே பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு தன்னை அடமானம் தன் உடல் பொருட்களை வச்சு அவனை எழுத்தி ஃபிளைட்டு ஏற்றி விட்டா அந்த பையன் 5 வருஷம் ஆச்சு, ஒரு நாள் தாய்நாட்டுக்கு வரவே இல்லை, எந்த ஃபெஸ்டிவலுக்கும் வரல. அம்மா பார்த்தா ஒரு பேனாவை எடுத்தா, 77 வயசு அவளுக்கு, ரொம்ப ஆஸ்மா ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. டாக்டர் தேதி குறிச்சிட்டாரு. ஒரு பேனாவை எடுத்து அவள் தான் பிள்ளைக்கு ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு செத்து போனான். இந்த கடிதம் தான் இன்னைக்கு ராத்திரி உங்களை தூங்க விடக்கூடாதுங்கிறது என்னுடைய ஆசை. ஊருக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு நல்ல புத்தகத்தில் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் பேச்சாளர் பதிவு செய்தார். இது ஒரு மேலை நாட்டு கவிதை, அதை தமிழில் மொழிபெயர்த்திருந்தார். எப்படி எழுதுறாரு அந்த அம்மா, மகனே நீ பிறந்த அன்று வீட்டின் கொல்லைப்புறத்தில் ஒரு தென்னையை நட்டு வைத்தேன். நாங்கள் ஊற்றிய தண்ணீரில் தென்னை வளர்ந்தது, நாங்கள் சிந்திய கண்ணீரில் நீ வளர்ந்தாய். எங்கோ இருந்து ஈட்டக்கூடிய பொருள் உனக்கு சுகத்தை தருகிறது. எங்கள் அருகிலேயே இருக்கும் தென்னை எங்களுக்கு சுவை நீரும் சுக நிழலும் தருகிறது. பரவாயில்லை மகனே, என்றாவது ஒரு நாள் நீ வருவாய் வருவாய் என்றே எதிர்பார்த்து ஏங்கி போனேன். இன்று எங்கள் உடல் முழுக்க ஈமொய்த்த செய்தி உன்னை வந்து சேர்ந்தது. அப்போது கூட நீ இமெயிலில் தான் மூழ்கி கொண்டிருக்கிறாய். எங்களுடைய இறுதி கூட்டத்தில் நீ கலந்து கொள்ளாமல் போனாலும் நீ என்று நினைத்து நாங்கள் வளர்த்த தென்னை எங்களை ஓலையாக மாறி பத்திரமாக ஊர் எல்லை வரை சேர்க்கும். அழாதே இப்படிக்கு அம்மா. அதை படிச்சுட்டு நான் எழுதினேன், அப்படியே அவசர விசா கிடைத்து நீ வந்தாலும் ஈம காரியங்களை 3 தினங்களுக்கு மேல் செய்யாதே. 4வது நாள் நீ தொடர்ந்து தலைகுளித்தால் உனக்கு ஜலதோஷம் வந்துவிடும். மாத்திரை கொடுப்பதற்கு அம்மா மயான பூமியில் சாம்பலாய் இருப்பேன். நண்பர்களே, இந்த ஒரு உருக்கமான நிகழ்வைத்தான் உங்கள் மனதிலே நீங்கள் பதிந்து செய்து கொள்ள வேண்டும். உலகத்திலே நாம் நாள்தோறும் நம்முடைய கண்ணீரால் கழுவ வேண்டிய ஒரு உன்னதமான உயிர் படைப்பு ஒன்றென்றால் அது தாய் 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 தான். ரொம்ப உறைஞ்சிடாதீங்க, அப்படி போயிட்டு வருவோம். ஏன்னா நான் நிறைய தன்னம்பிக்கை பேச்சு அங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இவங்க தாயின் பெருமையும் பேசணும், வாழ்வையும் வசந்தமாக்கணும். என்னுடைய சிந்தனை என்னன்னா, ஒருத்தன் வாழ்க்கை வசந்தமாக இருக்கிறதுக்கே அம்மாவை வணங்கினா போதும்னு நினைக்கிறவன். அண்மையில் இப்படி தான் ஒரு 10 தினங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய தன்னம்பிக்கை கூட்டம், 2000 பேர் ஆடியன்ஸ் வந்து உட்காந்துருந்தாங்க. தலைப்பு நான் கொடுத்துருந்தது உயர உயர. ஒரு 3/4 மணி நேரம் பேசினோன்னு 22 வயசில் ஒரு இளைஞர் ஓடி வந்து என் கையை பிடிச்சி தாரையாக அழுதார். ஏ ராஜா அழுகிறேன்னு. இல்லை சார், இப்போ தான் படிப்பு முடித்து ஒரு வேலைக்கு போனேன். போன 1 வாரமாக எனக்கும் எங்கள் மேனேஜருக்கும் சண்டை வந்துடுது, எனக்கு நேரம் சரியில்லை. வீட்டுக்கு வந்தால் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சண்டை வந்துடுது, நேரம் சரியில்லை. ஹோட்டலுக்கு போனால் எனக்கும் சர்வருக்கும் சண்டை வந்துடுது, நேரம் சரியில்லை. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலான்னா அது வரைக்கும் நட்பாக இருந்தவனுக்கு எனக்கும் சண்டை வந்துடுது, நேரம் சரியில்லை. விஷம் குடித்து சாகலாம்னு நினச்சேன். அப்போ தான் என் ஃப்ரெண்டு சொன்னான், மாப்பிள்ளை சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்ட, ஒருத்தர் பேச்சை கேட்டுட்டு செத்து போன்னு சொன்னான். கடந்த 45 நிமிஷமாக உங்கள் பேச்சை கேட்டேன். நம்பிக்கை வைத்தால் நதி மீது நடக்கலாம், விண்ணில் பறக்கலாம், எம்பி குதித்தால் நிலவுக்கு என்முத்தம் தந்து விடலான்னும் போது எனக்கும் இந்த வாழ்க்கையை வாழணும்னு ஆசை வந்துருச்சு சார்னார். எனக்கு இப்போ அழுக வந்துருச்சு. அப்படி என்னப்பா நான் நல்லா பேசிட்டேன்னு. இல்லை சார், இவ்வளவு மோசமாக பேசுகிற நீங்கள்லாம் உயிரோடு இருக்கும்போது நான் ஏன் சாகணும்னு நினச்சேன். சில பேர் ஆரம்பித்தா விட மாட்டான். நண்பர்களே, தாயின் பெருமையை பற்றி சொல்கின்ற போது ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி ஒரு கவிதையை சொன்னேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், மிகச்சிறந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எழுத்தாளர், இன்றைக்கு ஜெயகாந்தனை விஞ்சக்கூடிய வகையில் ஒருத்தர் எழுதிட்டு இருக்காருன்னா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல மிகச்சிறந்த எழுத்தாளர், பெரிய பண்பாளர். அண்மையில் உலகத்தினுடைய மிகப்பெரிய சிறுகதை வாசிப்புன்ற திறன் நம்ம ஒவ்வொருவருக்கும் வேணும். அதை நான் பின்னாடி சொல்கிறேன். உலகத்தில் மிகப்பெரிய சிறுகதைன்னு சர்வே பண்ணாங்க. கடந்த 10 ஆண்டுகளில் நான் படித்த மிகப்பெரிய சிறுகதை எதுங்கிறது என்னன்னு கேட்டால் அதுதான் இப்போது உலகத்தினுடைய மிக பரிசு பெற்ற சிறுகதைன்னு தேர்வு செய்து அது தமிழ்லையும் மொழிபெயர்த்து வந்திருக்கு.
அந்த சிறுகதையை படித்த போது தான் எனக்கு ரொம்ப இது யார் வரைஞ்சாங்கன்னு தெரியல, அவங்களுக்கு ஒரு தடவை நல்ல ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். அற்புதம் அற்புதம். 2 வரியில் ஒருத்தன் இதை வச்சு கவிதை எழுதினான். தாயின் மகிமைன்னு வச்சு கொடை விரித்து மலையில் நினைக்கிற மாதிரி பக்கத்தில் இருக்க அம்மா நினைக்கிறாலாம், புள்ள கொடை வைக்குதான். ஒரு பையன் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கான், மழை நனைஞ்சிருக்கு, இதை வச்சு ஒருத்தன் கவிதை எழுதியிருக்கான். மலையில் நனைஞ்சிக்கிட்டே வந்தோன்னா அவள் அக்கா திட்டினாலாம், எங்கேயாவது நின்றுட்டு வரக்கூடாதா, துணியை நான் தானே துவைக்கிறேன்னாலாம். அண்ணன் சொன்னானா, அறிவு இருக்காடா, ஏன்டா சைக்கிளில் மலையை ஓட்டிட்டு வந்த, துரு பிடிச்சிரும்ல, நிறுத்திட்டு வந்திருக்கலாமேன்னு. அப்பன் சொன்னானா, இது ஏன்டா தலையில் இப்படி புஸ்தகத்தை நினச்சிக்கிட்டே வந்த, புஸ்தகம் கெட்டு போச்சுன்னா எவன் காசு கொடுத்து வாங்குறதுன்னு. அம்மா மட்டும் கிட்டக்கு வந்து சொன்னாலாம், புஸ்தகம் போனால் வாங்கிக்கலாம்டா, நீ நினைஞ்சா என்னடா பண்ணுவ, அதை கிழித்து 2ஆ வச்சுக்கிட்டு வரக்கூடாதான்னு கேட்டாலாம். அவள் தான் அம்மான்னு எழுதினான். நவீனம் இப்போ எழுதப்பட்ட ஒரு சின்ன புது கவிதை. இப்போ நான் உங்களுக்கு உலகத்தின் பரிசு பெற்ற கதையை சொல்கிறதுக்கு நினைவுபடுறேன். ஏன்னா நான் எங்கே விடுறேன் எங்கே தொடுறேன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா எங்கள் ஊரில் ஒருத்தர் ஞாபக சக்திக்கு மாத்திரையை சாப்பிட்டு டப்பா எங்கே வச்சோன்னு தேடிட்டு திரிகிறாரு. அங்கே எல்லாமே ஆச்சரியமாக தாங்க இருக்குது. எங்கள் ஃப்ளாட்லாம் திடீர்னு ஒருத்தர் காலில் குளித்து டை கட்டி ஷூலாம் போட்டு பேக் எடுத்து வெளியில் வரும்போது குழந்தைய கூப்பிட்டு சப்பு சப்புன்னு அரைஞ்சிட்டு காரில் ஏறுவார். ஏங்க குழந்தைய அடிக்கிறீங்க? என்ன இல்லை, நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் 5 நாள் ஹைதராபாத் போகிறேன், அதுக்கு ஏங்க அடிக்கிறீங்க? இல்லை ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வரும், நான் இப்போ இருக்க மாட்டேன், இப்போயே அடிச்சுட்டு போகிறேன். ஏண்டா முட்டா பையில, பிள்ளைய மார்க் எடுத்தால் தான் அவன் மனுஷங்கிற அந்த எண்ணம் எப்படி எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எங்கள் ஃப்ளாட்லலாம் ஒரு பையனை போட்டு ஒரு அப்பா அடின்னு அடித்தார். சண்டே காலைல 7:30 மணி. 8th ஃப்ளாட்காரன் வேகமாக ஓடி போய், ஏன்டா பிள்ளைய அடிக்கிறீங்கன்னு கேட்டான். நீங்கள் போங்க சார், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இவனுக்கு சன்னுக்கு 3க்கும் வித்தியாசம் தெரில, மாதம் 2000 ரூபா கொடுக்குறேன், வருஷத்துக்கு 20,000 ரூபா கட்டுறேன், சன்னுக்கு 3க்கும் வித்தியாசம் தெரிலன்னா. அதுக்கு அவன் சொன்னான், அவனுக்காவது சன்னுக்கு 3க்கும் வித்தியாசம் தெரில, உனக்கு ஓன் சன் எது ஏன் சன் எதுன்னே தெரில, ஏன் குழந்தைய அடிச்சுக்கிட்டு இருக்க விடுறான்னா. நீங்கள் நிறைய பாருங்கள், நம்ம பழைய விஷயத்தை தொலைச்சிட்டோம். காலைல ஒரு காலத்தில் ஸ்கூலுக்கு கிளம்புறதுனா என்னென்னா, மந்திரமாவது நீர் வானூர் துதிக்கப்படுவது நீர்னு திருநீரை பூசி அம்மா அப்பாவை வணங்கி போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு, அப்போ ஒரு டிஃபன் பாக்ஸை எடுத்துகிட்டு அதில் ஒன்று இருக்காரு, கொஞ்சோண்டு மோர் சோறு கட்டி கொடுத்து ஒரு ஊறுகாய் வச்சுருப்பான், அதையே பெரிய பில்டப் மாதிரி கொடுப்போம். நம்ம அனுபவித்த எதையுமே அடுத்த தலைமுறை அனுபவிக்காமல் போகிறாங்க. நான்லாம் படித்த வயசில் 6ஆம் கிளாஸில் என் பையவே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி வச்சுருந்தேன். பீஸா போன பல்பு, தாருருண்டை, அந்துருண்டை, பம்பரம். ஒரு பம்பரத்தை காணணும்னு 7 நாள் அழுதேன். புஸ்தகத்துக்கு நடுவில் மயில் வச்சு அரிசி போட்டேன், குட்டி போடும். இந்த பொன் வண்டுன்னு ஒன்றை பிடிச்சி தீப்பெட்டிக்குள்ளே வச்சேன், நூல் கட்டி ஃபோன் பேசினேன். என் குலதெய்வம் கோவிலுக்கு போய் காலு கீழே தண்ணியை விட்டுட்டு புளியங்காவை தொட்டு சாப்பிடுவேன், மாங்காவை மிளகாப்பொடியில் வச்சு சாப்பிடுவேன், புளிசோரை கொண்டு போய் எல்லாருமா சேர்ந்து சாப்பிடுவோம். ஒரு கல்லை எடுத்து தண்ணியில் விடுவோம், வட்ட வட்டமாக வரும், சக்கரை மிட்டாய் வாங்கி கட்டிப்போம், கொடராட்டினம் சுற்றுவோம். எங்கள் அப்பாட்ட விசில் கேட்பேன், வாங்கியே தரமாட்டார். எனக்கு கோவமாக வரும். 2 மணி நேரம் அழுது புரண்டு அதுக்கப்புறம் வாங்கி கொடுத்து கடைசியாக சொல்லுவார், ஊதக்கூடாது ஊதக்கூடாதும்பார். ஊதினா வாயை பிடிச்சி கிழிச்சிருவேன் அப்படிம்பார். நான் தூக்கி சாக்கடைக்குள்ளே போட்டேன். அதை வச்சு என் அம்மா அப்பா விளையாடுறது விசில் வச்சு இப்படியெல்லாம் பயந்து வாழ்ந்தோம். ஆனால் இன்னைக்கு தெரிஞ்சதெல்லாம் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு ரிமோட்டு மவுசு தான் சார். இந்த பீஸான்னு எவன் கண்டுபிடிச்சானே தெரில சார். 35 பேர் மூக்குச்சலி சிந்தின மாதிரி இருக்கு, குடும்பமே உட்காந்து பிக்கிறாங்க. என்னமோ ஒரு பையன் பீஸா சாப்பிடக்கூடாது, ஒரு பையன் சாப்பிடக்கூடாது. சில பேர் அனுபவிச்சு சிரிக்கிறாங்க. நீங்க பாருங்களேன், இந்த நல்ல சந்தோஷம்லாம் அடுத்த தலைமுறை. எனக்கு அவங்க கூட்டு குடும்பத்தை பார்த்தோன்னு எல்லாரும் அண்ணன் தம்பி அன்பு பாசம் நேசம் இதெல்லாம் பார்க்கும்போது, என்னடா காசு மட்டுமாடா வாழ்க்கை, காசு மட்டுமா வாழ்க்கை. நான் அப்பப்போ நேரத்தை பார்த்துக்கிறேன். உலகத்தினுடைய பரிசு பெற்ற சிறுகதை அங்கே சொல்கிறார் அண்ணா, அதை சொல்லு. உலகத்தின் பரிசு பெற்ற சிறுகதை அவ்வளோ சீக்கிரமாக சொல்லிட முடியுமா? ஒரு மிகப்பெரிய நீரால் சூழப்பட்ட தேசம், தென்றலும் தேனும் சுவைமிகு களிர்களும் காணாறுகளும் ஓங்கி வளர்ந்த மரங்களும் சந்தன தருக்களும் கடல் முத்தும் கட்டித்தங்கமும் வீட்டிற்கு ஆவணங்களும் வேட்டைக்கு வேங்கையினும் தரக்கூடிய எல்லா விதமான வசதிகளையும் உடைய நகரம். அந்த நகரத்தை ஆட்சி செய்த
ஒரு மிகப்பெரிய மன்னனுக்கு இணையான ஒரு மனுஷன். அவன் வீட்டில் எல்லா செல்வமும் இருந்தது, ஒரே ஒரு செல்வம் இல்லை, பிள்ளை பேர். ஒரு 10 வருஷம் கழித்து இறைவன்கிட்ட பராய்க்கடன்னு நம்ம பெரிய புராணத்தில் படிப்போம். அது மாதிரி முருகப்பெருமானை வணங்கி அவங்க பிள்ளை பேர் உண்டாச்சு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த வீட்டில் எல்லா செல்வ வளமும் அந்த குழந்தைக்கு இருந்தது. பொன் கேட்டால் பொன், மணி கேட்டால் மணி, நாற்காலி கேட்டால் நாற்காலி, டிவி கேட்டால் 42 இன்ச்சு, எல்லா வசதியும் இருந்தது. என்ன ஒன்றே ஒன்று இல்லைன்னா, குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்னா எந்த பனிப்பெண்ணும் போய் எடுத்துகிட்டு வர முடியாது. இந்த குழந்தைய பெற்ற அம்மா தான் டெய்லி 3 கிலோமீட்டர் நடந்து தலையில் சுமந்து தண்ணி எடுத்துகிட்டு வரணும். இதுதான் இந்த கதையினுடைய தொடக்கம். நேராக போனால் இந்த குழந்தைய காலில் எந்திரிச்சு குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி தொட்டிலில் போட்டு அப்படி வச்சுட்டு இவ தண்ணி குடத்தோடு எடுத்துட்டு தண்ணி எடுக்க போனான். அந்த வீட்டுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் ஒரு நல்ல பாம்பு வந்து அந்த குழந்தைய கொத்திடுச்சு. 10 வருஷமாக இருந்து காலங்காலம் கழித்து அந்த குடும்பத்தினுடைய பேர் சொல்வதற்காக பிறக்கப்பட்ட அந்த பிள்ளைக்கு நல்ல பாம்பு கொத்திடுச்சு. இப்போ யமதர்ம ராஜா இந்த குழந்தைகளுடைய உயிரை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வரான். எய்த்த விட்டு பெண்மணி ஓடி வரா. யமதர்ம ராஜா முடியாதுன்னு அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு உயிரை எடுத்துகிட்டு போகிறான். இது போகிறது ஒரு ஷாட்டு. அடுத்த ஷாட்டு உள்ளேருந்து அந்த தாயார் அப்படியே குடத்தோடு தண்ணியோடு அப்படியே வரா, வந்து டொம்முன்னு அப்படியே கீழே போடுறா. ஏன்னா குழந்தைகளுடைய வாயில் அப்படியே நுர தம்பி அப்படியே குழந்தை அப்படியே படுத்து கிடக்கு. எய்த்த வீட்டிலேருந்து வந்த தோழி சொன்னால், உன் மகளினுடைய உயிரை இப்போ தான் யமதர்மை எடுத்துக்கிட்டு வெளியில் போகிறான், நீ வேணால் ட்ரை பண்ணி பாரு, வெளியில் போய் முயற்சி பண்ணி பாருன்னு. நேராக இவ கிளம்பினா 10 அடி போனோன்னு கற்றாழை செடின்னு ஒரு செடி இருக்கும், உங்களுக்கு தெரியும். உடம்பு முழுக்க முள்ளாக இருக்கும், உடம்பு முழுக்க முள்ளாக இருக்கும். அந்த கற்றாழை செடி முதல்ல அந்த அம்மாவை கைத்தட்டி கூப்பிடுனது. மா இங்கே வா, மா இங்கே வா. எங்கே போகிற? உன் பிள்ளையினுடைய உயிரை யமதர்மை எடுத்துக்கிட்டான், அதை வாங்குறதுக்கு தானே போகிற. அவன் எங்கே கொண்டு போய் வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். நான் சொல்லணும்னா நீ என்ன செய்யணும்னா, உன் பிள்ளையா என்னைய நினச்சி என்னைய கட்டி அழணும்னா. பல பேர் மருத்துவத்துக்கு என்னைய பயன்படுத்தினாங்க, இப்போ மருந்தும் என்னைய பயன்படுத்துறதில்ல. நீ கட்டி தழுவினா நான் உனக்கு சொல்லுவேன்னா, கற்றாழை செடியை அந்த தாய் அப்படியே கட்டி அணைக்கிறா. அவ கண்ணெல்லாம் அப்படியே எப்படி இருக்கும் பாருங்க, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே குருதி குபீர்னு பெருக்கெடுத்து வருது, ரத்தம் சொட்ட சொட்ட கட்டி அணைக்கிறா. அவ சொல்றா, இங்கேருந்து 5வது கிலோமீட்டரில் உன் பிள்ளையினுடைய உயிர் இருக்கு, எந்த பக்கம் போகணும்னு எனக்கு தெரியாது, இங்கேருந்து 5 மைல் தொலைவு. நேராக இவ புறப்பட்டான். அடுத்த 2வது கிலோமீட்டரில் ஒரு கிணறு கைத்தட்டி கூப்பிடுச்சு. இங்கே வா, இங்கே வா. எங்கே போகிற? உன் பிள்ளையினுடைய உயிர் தேடி தானே, எங்கே இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியும். ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன? நான் தண்ணி இருந்த வரைக்கும் எல்லாரும் என்னை யூஸ் பண்ணான் கருகப்பிள்ளை மாதிரி. இப்போ இல்லைன்னொன்னு எவனும் என்னை பயன்படுத்துறதில்லை. உன் கண்ணீரால் இந்த கிணத்தை நிரப்பினா உன் பிள்ளையினுடைய உயிர் எங்கே போச்சுன்னு நான் சொல்கிறேன்னா. கொஞ்சம் கூட சலனப்படலை, உடம்பு முழுக்க ரத்தம். அந்த அம்மாவுக்கு அழ தொடங்கினா அவளுடைய கண்ணீர் சொட்டு அந்த பூமியில் பட்டது, அங்கே ஊத்து இருந்தது, அது பெருக்கெடுத்து கிணறு நம்பிடுச்சு. அவ சொன்னா, இங்கேருந்து அடுத்த 2 கிலோமீட்டரில் வலது பக்கம் திரும்பினா உன் பிள்ளையினுடைய உயிர் இருக்கும், அங்கேருந்து எப்படி போகணுன்னு எனக்கு தெரியாதுன்னா. அடுத்த 2 கிலோமீட்டர் இவ போயிட்டா. வானத்தில் வட்டமிட்டு இருந்த கழுகு இந்த அம்மாவை பார்த்து கூப்பிட்டது. இங்கே வா, இங்கே வா, இங்கே வா. எங்கே போகிற? உன் பிள்ளையினுடைய உயிர் கேட்டு போறியா? எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்பயே அவளுடைய பொசிஷன் என்ன? உடம்பு முழுக்க ரத்தம். நல்லா யோசிச்சு பாருங்க. கண்ணுலேருந்து அப்படியே கண்ணீரை வெடித்து கண்ணு சுருங்கி போய் கிடக்கு, பார்க்கவே சைக்கிளை. இப்போ அந்த கழுகு சொன்னது, உன் 2 கண்ணையும் என்கிட்ட கொடுத்தீன்னா உன் பிள்ளை எங்கே இருக்கான்னு கரெக்டாக சொல்லிடுவேன் உயிருன்னது. கொஞ்சம் கூட யோசிக்கலை, தான் கண்ணை எடுத்து கழுகிட்ட கொடுத்தா. உடனே அந்த கழுகு சொன்னது, இங்கேருந்து அடுத்த 5வது அடியில் ஒரு பெரிய மலர் தோட்டம் இருக்குது, அங்கே தான் உன் பிள்ளைகளுடைய உயிர் இருக்குது, போய் எடுத்துக்கொண்டது. உடம்பு முழுக்க ரத்தம், கண்ணில் நீர், கண்ணையும் பறி கொடுத்துட்டா. போய் அந்த தோட்டத்து வாசலில் தட்டு மாதிரி நிற்கிறா. யமதர்ம ராஜா கேட்குறான், எங்கே வந்தேன்னு. என் பிள்ளையினுடைய உயிரை பிச்சை கேட்டு வந்திருக்கேன். பரவாயில்ல, இந்த தோட்டத்துக்குள்ளே போ. 1000 மலர்கள் இருக்குது, 1000 மலர்கள் இருக்குது. ஒவ்வொரு மலருக்குள்ளேயும் ஒவ்வொரு உயிர் இருக்குது.
உன் பிள்ளையினுடைய உயிர் எதுன்னு தெரிஞ்சு சரியாக பிரிச்சிட்டின்னா அது உன் பிள்ளையா வீடு வந்து சேரும். ஆனால் ஒரு கண்டிஷன் என்னன்னா, நீ பிரிக்கிறது ஒரே மலராகத்தான் இருக்கணும், அதுதான் உன் பிள்ளையா இருந்தால் தான் அனுப்புவேன்னா. இவன் நேராக போனால் தோட்டத்துக்குள்ளே 7வது வரிசைக்கு போனால் 4வதாக இருந்த ஒரு செடியை பிரித்தா அந்த குழந்தை அப்படியே உயிரோடு வந்து நின்னது. இப்போ யமதர்மன் கேட்டான், உனக்கு தான் கண் இல்லையம்மா, அப்புறம் எப்படிம்மா இந்த மலருக்குள்ளே தான் உன் பிள்ளை இருக்குன்னு தெரியும்னா, என் மகளை பார்ப்பதற்கு எனக்கு கண் இல்லாவிட்டாலும் இதுதான் என்கின்ற மகள் என்கின்ற வாசமும் சரிச பாசமும் என் உடலில் உறைந்து போனது தானே, இதை எனக்கு தெரியவில்லை என்றால் உலகத்தில் யாருக்கு தெரியும்னா. இப்போ யமதர்மன் சொன்னான், எவன் வந்தாலும் நான் பாரபட்சம் காட்ட மாட்டேன், என்னையும் நடுங்க வைத்த ஒரு அன்பு உண்டென்றால் அதுதான் உலகத்தில் தாய் அன்புன்னு அந்த கதை முடிக்கிறது. இதுதான் கடந்த 10 ஆண்டுகளில் எழுதப்பட்ட மிக அற்புதமான சிறுகதைன்னு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரி, இதையெல்லாம் விட்டுட்டு நான் இப்படி கொஞ்சம் நகர்ந்து அண்ணாவை பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, ராமகாதை கம்பபாரதியை வச்சு ராமாயணம் சொல்லாம இருக்க முடியுமா? விடிஞ்சா ராமனுக்கு பட்டாபிஷேகம், காட்டுக்கு போடான்னா. ஆலிசூல் உலகமெல்லாம் பரதனை ஆழ நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற் கொண்டு புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டு 14 சொன்னா கஷ்டமா இருக்குன்னு 7 ஆண்டு காட்டுக்கு போயிட்டு வா என்று இயம்பினான் அரசன் என்றான். இப்போ நம்ம பையில கடைக்கு அனுப்பிச்சிடுவோமா? கடைக்கு போயிட்டு வாடான்னு ஏன் பிள்ளைய, ஏன் போகாட்டி என்ன, மாமா வந்திருக்கார் கலர் சாப்பிடுவார் போடான்னு. கடை பூட்டி இருந்தா 4வது கடைக்கு போ, அங்கே கலர் இருந்து சாவி இல்லைன்னா அங்கே நாடார் கடையில் கேளு, நாடார் கடை இன்னைக்கு லீவ் விட்டுருந்தா திருப்பி வந்துரு அப்படின்னு. அதுக்கு போகாட்டி என்னப்பா அப்படிங்கிறான். சார், குழந்தைங்களுடைய அறிவு இருக்கு பாருங்க. அன்றைக்கி நான் ஒருத்தர் வீட்டுக்கு போனேன், இன்றைக்கி இந்த பாருங்கள், மகேஷோடைய பொண்ணு 2 நாளாக நான் சாப்பிட்றேன், அந்த மாதிரி டம்ளரில் தண்ணி எடுத்து கொடுக்குது, பால் எடுத்து கொடுக்குது, இதெல்லாம் பண்ணுது, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா தலைமுறைகளுக்கு நல்ல விஷயத்த சொல்லணும். அன்றைக்கி நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன், அவர் சொல்கிறாரு, மாமா வந்திருக்காரு, டீ காஃபி சாப்பிட மாட்டார், ஒரு டம்ளர் பால் கொடுன்னா. அந்த இத்தனோண்டு வயசு பொண்ணு சொன்னது பாருங்கள் என்னை பார்த்து, ஆமாம் இந்த வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். நான் பாலே கேட்கல சத்தியமாக, பயந்து நடுங்கி போனேன். ஒரு கப்பு பாலை எடுத்து கொண்டு வந்து டேபிள் மேலே இப்படி டொம்முன்னு வச்சிச்சு, பால் கொஞ்சம் ஷேக்காச்சு. நான் சொன்னேன், பாப்பா பால் ஆடுது அப்படின்னேன். இல்லை மாமா அது மாடுது அப்படின்னது. கொஞ்சம் யோசிச்சாதான் சிரிக்க முடியும். பாப்பா பால் ஆடுதுன்னு, இல்லை மாமா அது மாடுதுன்னுது. நீங்கள் அது சரிம்பிங்களா தப்பும்பிங்களா? சார், என் பொண்ணு சார் 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, அவள் கேட்குறா என்கிட்ட, சிவபெருமான் மேலேருந்து கீழே வந்தார், மேலத்துக்கு கொண்டு போனார், கணினியை எடுத்துக்கிட்டே போனார், சுவிட்ச் போட்டார், யூபிஎஸ் இருந்தது, கணினி ஒர்க் பண்ணல, ஏன்னு கேட்டா. எனக்கு தெரியல, சாய்ஸில் விட்டேன். பிள்ளையார் மவுசை தூக்கிட்டு போயிட்டார், நீ வாயை மூடு அப்படிங்கிறான். குழந்தைங்க என்னமா சிந்திக்கிறாங்க சார். அங்கே சில பள்ளிக்கூடத்துல எல்லாம் போகும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், பேச கூப்பிடுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்கள ஒழுங்குபடுத்தும் போது அப்படி கிளாஸ் ரூமை எட்டி பார்ப்பேன். ஒரு அம்மா சயின்ஸ் மிஸ்ஸு குழந்தைங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நடத்துது, 2ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு, இங்கே வா ரொம்ப கிளாஸில் நீங்கள் அலும்பு பண்ணுற அப்படின்னு ஒரு மேட்ச் பாக்ஸை கிழிச்சு இந்த நெருப்பு எங்கேருந்து வந்ததுன்னுது. அந்த பொண்ணு மேலங்கிலையும் பார்த்துட்டு ஃபோன் ஊதிட்டு, மிஸ் இது எங்கே போச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள், அப்புறம் எங்கேருந்து வந்ததுன்னு நான் சொல்கிறேன். நமக்கெல்லாம் பயம். நான் கல்வித்துறையில் நிறைய சகோதரர்கள்லாம் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். நான்லாம் படிக்கிற காலத்தில் எக்ஸாமினேஷனில் என்ன பண்ணுவான், பசங்க கொஸ்டினை பார்த்துட்டு இப்படி கசக்கி விட்டு எறிவான், எல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ்மா. வாத்தியார் கேட்பார், ஏன்பா நான் நடத்தினது வரலையா அப்படிம்மா. போங்க சார் உங்கள் வேலையை பார்த்துட்டுன்னு அர்த்தம். ஏன்பா நீ படித்தது எதுவுமே வரலையா? நாங்கள் கொண்டு போனது எதுவுமே வரல சார், எல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து கேள்வி கேட்குறான் சார். இப்போ ராமாயணம் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அம்மா சொன்னாலே நம்ம போக மாட்டோம். சிற்றன்னை கைகை சொன்னா, ஆலிசூல் உலகமெல்லாம் பரதனை ஆழ நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கருந்தோ மேற்கொண்டு புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டு காட்டுக்கு போயிட்டு வா என்று இயம்பினன் அரசன் என்றான். அவன் சொன்னான் பாருங்க, மன்னவன் பணி என்றாகிலும் நும்பணி மறுப்பெனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதென்ற. அம்மா அப்பா சொன்னா என்ன, நீ சொன்னா என்னம்மா, இந்த நிமிஷமே இந்த வினாடியே நான் போறேம்மா, விடை கொடுன்னா. அவதான் அம்மா, அதுதான் அன்பு. அப்ப எப்படி உருவாக்கியிருக்கா? சொன்னது கைகேயி சித்தி. உங்களுக்கெல்லாம் சித்தின்னா ராதிகா தான் தெரியும். எங்கள் ஊரில் 7 வருஷத்துக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்திக்கு நான் ஒரு டிவியில் கமெண்ட்ரி கொடுக்க போனேன். ஒரு பையன் விநாயகருக்கு பக்கத்தில் ராதிகா ஃபோட்டோ வச்சு மணி அடித்தான்.
என்னப்பான்னு கேட்டேன். இது சித்தி விநாயகர் சார், நீங்கள் பேசாமல் போங்கன்ட்டான். இந்த அபின்னு ஒரு சீரியல் வந்தது 5 வருஷத்துக்கு முன்னாடி. மயிலாப்பூர் கோவிலில் பல பேர் அபி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கோ, அபி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கன்னா என்னன்னு கேட்டேன். அபி ரொம்ப சீரியலில் கஷ்டப்படுறாளாம். ஆனால் நான் ஒன்று சொல்லித்தரேன், அடுத்த தலைமுறைகளுக்கு வெறும் தொடரு. இந்த மாநாடு மயிலாடுன்னு ஒரு ப்ரோக்ராம் இங்கெல்லாம் வருதா? அப்போ சீக்கிரம் நம்ம வீட்டு குழந்தைங்க கெட்டு போய்டுன்னு அர்த்தம். அது நீங்கள் கோச்சக்கூடாது. அதில் எவ்வளவு அறுவர். அந்த குழந்தைக்கு பரிசு கிடைக்கலன்னா அம்மாவுக்கு டைட் ஷார்ட் வச்சு அந்த அம்மா அழுது, நான் இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸை கம்மியாக போட்டுக்கோன்னு சொன்னேன். இவன் தான் ஃபுல்லாக போட்டு ஆடினா. நமக்கு சொல்லவே கூசலை. காட்டுக்கு போடான்னா அம்மா சொன்னோன்னே நீ என்ன, அப்பா என்ன சொல்றதுமா, நீ சொன்னா நான் போறேன்னா, இவன் தான் போகணும். லக்ஷ்மணன் போய் அம்மாட்ட போயிட்டு வரேன்னா, இங்கே வாடான்னா தொலைச்சு விடுவான். நீ தம்பிங்கிற ஸ்தானத்தில் போகக்கூடாது. அவனுக்கு தொண்டனா தோழனா போ. ஆனால் ஒரு செய்தி, ராமன் திரும்பி வந்தா நீ வா, இல்லாட்டி முன்னாடி செத்து போனான். இது மட்டுமா, அங்கேயும் போகுது டெவலப்பு. பரதனுக்கு தெரியாது. குகனோட ராமன் இருக்கும்போது பரதன் எய்தாப்புல வருவான். யாருன்னு கேள்வியெல்லாம் கேட்பான். தேவன் என்கள் சேவிக்க வந்து நாவாய் வெட்டுவன் நாயடின்னு குகன் அங்கே இருப்பான். அப்புறம் பரதனுக்கு இவனுக்கும் ஆர்கியூமெண்ட்லாம் நடக்கும். ராமன்கிட்ட சொல்லும் போது சொல்லுவான், தாயினும் நல்லா. அப்போ என்னன்னா, உலகத்திலேயே அன்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எழுதி அதுக்கு இசிகொல்ட்டுன்னு போட்டால் அது அம்மா தாய் தான். நம்முடைய அறிவிப்பாளர் அழகாக சொன்னார் அம்மாவை பற்றி. நான் ஒரே ஒரு வரியை மட்டும் சொல்லிட்டு அடுத்த செய்திக்குள்ளே போகிறேன். அம்மாங்கிற எழுத்துக்கு பேர், அதில் முதல் வார்த்தை பார்த்தீங்கன்னா ஆ போட்டிருக்கும், உயிரெழுத்து. இம்முங்கிறது தான் மெய்யெழுத்து, மாங்கிறது தான் உயிர்மை எழுத்து. 10 மாதம் நமக்கு உயிர் கொடுக்குறாள், அதான் உயிர் எழுத்து. அப்புறம் நமக்கு கண்ணு மூக்கு காது செவி இதெல்லாம் வரும்ல, அதுக்காக உடல் கொடுக்குறாள், அது மெய்யை கொடுக்குறா. இந்த உயிரையும் மெய்யையும் சேர்த்து உயிர் மெய்யா வெளியில கொண்டு வர்றா. குழந்தை வெளியில வந்தோன்னு காய்ச்சுன்னு கத்தி அம்மான்னு கூப்பிடுறோம். உலகத்திலேயே வேற எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு. உயிரையும் மெய்யையும் கூட்டி உயிர்மைங்கிற எழுத்து அம்மாவுக்கு வைத்த ஒரே மொழி நம்முடைய தமிழ் மொழி என்பதுதான் மிகச்சிறப்பான விஷயம். இந்த அம்மாங்கிற சொல்லுக்கு ஈடு இணை உலகத்திலேயே ஒரு வரியில ஒரு காவியம் உண்டுன்னா அது அம்மா தான். ஒரு வரியில ஒரு வரலாறு உண்டுன்னா அது அம்மா தான். இப்ப தாயின் சிறப்பை முடிச்சு அடுத்த செய்திக்கு போறதுக்கு முன்னாடி, இது புத்தரின் பெருமை பேசக்கூடிய இடம். அவரை பத்தி ஒரு செய்தியை சொல்லிட்டு, இப்போ எல்லாரும் நிறைய பேர் இங்கே எனக்கு பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. உழைப்பால் உயர்ந்தவங்க நிறைய அங்கே தமிழகத்திலெல்லாம் பெரிய பெரிய வீடுகள் கட்டி, இங்கேயும் வீட்டெல்லாம் கட்டி, வீட்டுக்கு பேர் அன்னை இல்லம்னு வச்சு அம்மாவை தூக்கி முதியோர் இல்லத்தில் வச்சிடுறாங்க. அதுவும் சில பேர் வாஸ்துப்படி கட்டுறான். டிராயிங் ரூம் இங்கே இருக்கணும், ரிசப்ஷன் ஹால் அங்கே இருக்கணும், இங்கே டைனிங் எங்கே இருக்கணும், பூஜை ரூம் அங்கே இருக்கணும், லைப்ரரி இங்கே இருக்கணும். இத்தனை ரூம் கட்டினவனுக்கு அம்மாவை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ரூம் கட்ட முடியாது. ஏண்டா, அவ கருவறைக்குள்ள வச்சு உன்னை 10 மாசம் பாதுகாத்தாலே, அப்படி அறையாக வைத்து உன்னை பாதுகாத்தவளுக்கு நீ ஓரறை கட்ட முடியலன்னா அதுக்கு பேர் வீடு இல்லை, மயான பூமின்னு பேரு. நான் சத்தியம் சொல்றேன், உண்மையிலேயே தமிழகத்திலே இருக்கக்கூடிய தமிழர்களை காட்டிலும் கொழும்பிலே இலங்கையிலே இருக்கக்கூடிய தமிழர்கள் தாயை தெய்வமாக மதிக்கின்றீர்கள் என்பதற்கு இந்த விழா ஒரு சான்று என்பதை பெருமைப்பட சொல்லுவேன். நான் யாருக்கும் அச்சப்படுறதில்லை. அப்படியே உருகுறாங்க சார் குடும்பமே. அம்மா எவ்வளவு சிறப்பான விஷயம். நான் இப்போ அண்மையில் ஜென் கதைகள் நிறையா படிக்கிறேன். இந்த தாய்மையினுடைய சிறப்புன்னு சொல்லும் போது எனக்கு புத்தரை பற்றி சொல்லாமல் இருக்க முடியல. ஒரு புத்தனுடைய சீடர், புத்தர் தான் அவருக்கு எல்லாமே. புத்தரை பார்க்கணும், புத்தருக்காகவே வாழ்ந்தார். பையனுக்கு 48 வயசு, ஒரு புத்த சன்னியாசியாவே தான் மாறிட்டாரு. அவங்க அம்மாவுக்கு 79 வயசு. ரொம்ப நாள் ஆச்சு, இன்னமும் நம்ம புத்தரை பார்க்க முடியலையே. யாரோ சொன்னாங்க, இங்கேருந்து 8 கிலோமீட்டர் தாண்டி நீ ஒரு தொடர் வண்டி ஏறி போனீங்கன்னா அடுத்த 8வது மணி நேரத்தில் அங்கே புத்தர் இருப்பார், நீ பார்த்துடலான்னு சொன்னார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 44 வயதுடைய அந்த பையன் 79 வயதுடைய அம்மாவை 3வது ஃப்ளாட்டு
அடுக்குமாடி குடியிருப்பில் அப்படியே அம்மாவை வச்சுட்டு ராத்திரியோட ராத்திரியாக கதவை பூட்டி சாவியை எடுத்து பையில் போட்டு புத்த சன்னியாசி துறவியாக இருக்கிறவன் புறப்பட்டுட்டான் அம்மாவை விட்டுட்டு புத்தரை பார்க்கணும்னு. பஸ்ஸு கூட ஏறலை, 8 மணி நேரமும் நடந்தே போனான். அந்த ஊருக்கு போய் இங்கே தான் புத்தர் இருக்காராமே எங்கன்னு கேட்டான். அடப்பாவி, இங்கேருந்து கிளம்பி இப்போ தான் 1 மணி நேரம் ஆச்சுன்னாங்க. அடுத்த ஊருக்கு போனான், வணங்கி எங்கே புத்தர்னா, அடப்பாவி இங்கேருந்து கிளம்பி இப்போ தான் 1 மணி நேரம் ஆச்சுன்னா. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இப்படி தொடர்ந்து 16 மணி நேரம் நடந்துட்டான். எங்கே போய் அவரை புத்தரை பார்க்க முடியல. இவனுக்கு 49 வயசு. அவருக்கு மேலே ஒரு புத்த சன்னியாசி அவர் பார்த்து, ஐயா இந்த ஊருக்கு புத்தர் வந்தாரான்னு. நீ ஏன்டா எவ்வளவு கஷ்டப்படுற, வேர்க்க விறுவிறுத்த பல மணி நேரம் நடந்திருக்க, 16 மணி நேரம், உனக்கு என்ன வேணும்னார். புத்தரை எப்படியாவது நான் பார்த்துடணும், புத்தரை எப்படியாவது பார்த்துடணும். சரி, தைரியமாக நீ வீட்டுக்கு போ, தைரியமாக நீ வீட்டுக்கு போ, புத்தரை பார்த்துடலான்னார். தன்னை விட ஒரு மேல் சன்னியாசி சொல்கிறாரே, அவர் சொல்கிற வார்த்தையை மதிக்கணுமேன்னு சொல்லி, ஆகட்டு சாமி நான் வீட்டுக்கு போகிறேன், ஆனால் புத்தரை பார்த்துட முடியுமான்னாரு. சத்தியமாக புத்தரை பார்க்கலான்டா, நீ வீட்டுக்கு போடா தைரியமானார். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி சாமி, இது வரைக்கும் நான் புத்தரை பார்த்ததில்லை, புத்தர் எப்படி இருப்பார்னு நீ சொல்கிறீங்களான்னாரு. ஒன்றும் இல்லை, போகும்போது எல்லார் காலையும் நீ பார்த்துக்கிட்டே போ, போகும்போது எல்லார் காலையும் நீ பார்த்துக்கிட்டே போ. இடது கால் செருப்பு வலது கால்லையும், வலது கால் செருப்பு இடது கால்லையும் இருந்தால் அவர் தான் புத்தர்னார். திரும்பி 16 மணி நேரம் நடக்க தொடங்கினா எல்லார் கால்லையும் பார்த்தா எல்லாரும் செருப்பை சரியாக போட்டிருந்தாங்க. யார் கால்லையும் இடது கால் செருப்பு வலது கால்லையும், வலது கால் செருப்பு இடது கால்லையும் இல்லை, எல்லாரும் சரியாக போட்டிருந்தாங்க, எல்லாரும் சரியாக போட்டிருந்தாங்க. வருத்தத்தோடு வீட்டுக்கு வந்தான். வெடிகாலில் 3:45 மணி. முதல் நாள் ராத்திரி 8 மணிக்கு போனவன் மறுநாள் காலில் 3:45 வந்தான். காலிங் பெல்லை கீழே அடித்தான். அந்த அடிக்கிற சத்தம் அவன் அம்மா காதில் விழுந்தது. இந்த மாதிரி நம்ம பிள்ளையை தவிர வேறு எவனும் அடிக்க மாட்டானே, வேகமாக கதவை திறக்கணும்னு செருப்பை போட்டு படியில் இறங்கி வந்து கதவை திறக்க வந்தா. பார்த்தா இடது கால் செருப்பு வலது காலில் இருந்தது, வலது கால் செருப்பு இடது காலில் இருந்தது. கதவை திறந்தான். இவன் இதுவரைக்கும் 16 மணி நேரம் காலை பார்த்துக்கிட்டே வந்தால அதே யோசனையில் காலை பார்த்தான். அம்மா காலில் இடது கால் செருப்பு வலது காலில் இருந்தது, வலது கால் செருப்பு இடது காலில் இருந்தது. தன்னுடைய மூத்த துறவி புத்த சன்னியாசி சொன்னது ஞாபகம் வருது, யாருடைய செருப்பு மாறி இருக்கோ அவர் தாண்டா புத்தர். ஓ, புத்தர் என்பவர் எங்கோ இல்லை, தாயினுடைய உருவத்தில் தான் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் இருக்கிறார் என்கின்ற சிந்தனை கூட இல்லாமல் நான் வாழ்ந்து விட்டேனே. எனவே புத்தர் என்பவர் என் தாய்தான் என்பதை அவன் கண்டுபிடித்தான் என்று ஜென் துறவி எழுதுகிறார். இயேசுதாஸ் ரெக்கார்டிங் பண்ணும்போதே பாடினும் போதே, இயேசுதாஸ் அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உணர்வில்லையே, நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறு இல்லைன்னாலே, பாடும்போது இயேசுதாஸ் அழுதிருக்காரு, இசையமைச்சும் போது அவர் எழுதியிருக்காரு, எழுதிய போது வாடி எழுதியிருக்காரு. உலகத்தில் யாருக்கும் இவங்களுக்கு தான் சொந்தம்னு சில பொருள் தான் இருக்கும். எல்லாருக்கும் சொந்தமான ஒரு பொருள் என்னன்னா அதுதான் அம்மா. நான் உங்களிடத்தில் அப்படி ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன், நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு உயர பறந்தாலும், எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும், கடைசி வரைக்கும் உங்கள் தாய் தந்தையினுடைய திருவடிகளை மட்டும் நீங்கள் தெய்வமாக பற்றுவதற்கு பற்றி கொண்டால் உங்கள் வாழ்க்கை வசந்தமாக்கும். இதை அப்படியே வைங்க. அடுத்த விஷயத்துக்கு நம்ம போவோம். ஏன்னா வாழ்வையும் கொஞ்சம் வசந்தமாக்கணும்னு இருக்காங்க, வாழ்வையும் கொஞ்சம் வசந்தமாக்கணுங்கிறாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, இங்கே எல்லாம் பேருந்தில் ஈஸியாக உட்காந்துடுறீங்க. சென்னையில எல்லாம் நீங்கள் தெரியும், எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்கும், அதில் சீட்டு பிடிக்கவே முடியாது தாம்பரத்துலேருந்து பீச்சுக்கு. அதுவும் திங்கட்கிழமை காலையில் 7 மணிக்குன்னா பயமாக இருக்கும். சில லேடிஸ் வேகமாக வந்து ஹேண்ட்பேக்லேருந்து வாட்டர் பாட்டில் எடுத்து அப்படி போடுவாங்க, சில பேர் கர்ச்சீப்பை எடுத்து அப்படி போடுவாங்க, சில பெண்கள் செருப்பை கலட்டி போடுவாங்க, சில பெண்கள் கை குழந்தை எடுத்து ஜன்னல் வழியாக விட்டு படுத்துக்கோ, யாருக்கும் சீட்டு தராத, நமக்கு தான் அதும்பாங்க. சில லேடிஸ் வேகமாக வந்து சவுரி முடியை கழட்டி போட்டுருவாங்க. அதில் நம்மால் ஒருத்தன் உட்காந்துருவான், கொண்ட ஊசி ஏறி குடங்குடமாக ரத்தம் விடும், அதோடய அவன் ஆஃபீஸ் போவான். நீங்கள் பார்த்தீங்கன்னா சீட்டு பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நான் உங்கள்கிட்ட பணிவோடு கேட்குறேன், சாதாரணமாக ஒரு தொடர் வண்டி பயணத்திலேயோ
ஒரு பேருந்து பயணத்திலேயோ சீட்டு பிடிக்கிறதே கஷ்டமாக இருக்கும்போது வாழ்க்கையில் நமக்காக சீட்டை பிடிக்கணும்னா சில கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சு தான் தீரணும். அந்த கஷ்டத்தை நம்ம இஷ்டமாக்கிக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை வசந்தமாக்கும். எப்படி நான் உங்களுடைய உள்ளத்தை பெருசாக்கணும், உள்ளத்தை பெருசாக்கணும், உள்ளத்தை பெருசாக்கணும். எப்படி? அதான் வள்ளுவன் சொன்னா, எண்ணத்தை உயர்த்தணும்னா, எண்ணத்தை உயர்த்தணும்னா நீங்கள் யார்த்தையாவது கேட்டு பாருங்க உங்களுக்கு எந்த நம்பர் பிடிக்கும்னு. சில பேர் 2ம்பா, சில பேர் 4ம்பா, சில பேர் 8ம்பா. நம்பர்னாலே நீங்கள் கோடியும் லட்சத்துலையும் சொல்லி பழகுங்க. ஏன் அதுவும் நம்பர்னா சிங்கிள் டிஜிட் தான் கிடையாது, நான் டிஜிட் சொன்னாதான் நம்பர். நம்பர்னா பெருசா சொல்லி பழகணும். அதனால தான் பாரதி சொன்னா பெரிதினும் பெரிது கேள்றான்னா. அப்ப எண்ணத்தை உயர்த்தணும். எப்படி சார் எண்ணத்தை உயர்த்துறது? எனக்கு தெரிஞ்சு அப்துல் கலாம் பற்றி ஒரு செய்தியை இந்த மேடையில் சொல்லியே தீரணும். அண்மையில் பெங்களூரில் உங்களுக்கு இந்தியாவில் ஒரு பெரிய மாநாட்டில் அப்துல் கலாம் கலந்துக்க போனார். அப்போ அவரை கூப்பிட்டு கேட்டாங்க, இங்கே வாங்க, நீங்கள் ஒரு பெரிய இஸ்லாமியர், இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்க வந்திருக்கீங்க, இந்த நிகழ்ச்சியில் என்ன பெரிய சிறப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னார். அவர் சொன்னார், இந்தியாவில் எந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாலும் சிறப்பு தான் அவர் சொன்னார். நான் இன்னைக்கு சொல்கிறேன், அவர் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், இனிமேல் யாரும் பிறரை நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிடுகின்ற போது விளக்கேற்ற கற்றுக்கொள்ளுங்கள், விளக்கேற்ற கற்றுக்கொள்ளுங்கள்னாரு. எனக்கு ஆச்சரியம், அந்த விளக்கில் என்னங்க சிறப்புன்னு கேட்டான் ஒருத்தன். இல்லைங்க, இந்த விளக்கு வந்து இந்து மதப்படி எந்த நிகழ்ச்சி தொடங்கினாலும் மங்கள பொருள், அதை ஏற்றி வச்சா ரொம்ப சிறப்பு. அதை ஏற்றுறதுக்கு ஒரு இஸ்லாமியரான எண்ணெயை கூப்பிட்டுருக்காங்க. இந்து மதத்தின் விளக்கை ஏற்றுவதற்கு இஸ்லாமியரான எண்ணெயை கூப்பிட்டு கையில் என்ன தெரியுமா கொடுத்தாங்க? கிறிஸ்தவர்கள் புனிதமாக பயன்படுத்தக்கூடிய மெழுகுவத்தியை கொடுத்தாங்க. விளக்கேற்றுவதில் கூட தேசிய ஒருமைப்பாட்டை காக்கக்கூடியவன் தமிழன் என்பதனால் நான் விளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். இனிமேல் உலகத் தமிழர்கள் எல்லாரும் தங்கள் நிகழ்வை விளக்கேற்றி தொடங்குங்கள்னாரு. இந்த நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு நான் வந்ததாக கருதவில்லை, அப்துல் கலாமே வந்ததாக நான் கருதுகிறேன். ஏன்னா விளக்கேற்றி இந்த நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கீங்க. அவ்வளவு உன்னதமான நிகழ்ச்சி. அவர் நான் நிறைய இப்போ கலாமுடைய இணையதளத்துக்குள்ளே போய் பார்த்தா இந்த எண்ணத்தை உயர்த்துறது பற்றி அவர் நிறைய சொல்லியிருக்கார். உங்களுக்கு தெரியும், அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனோன்னு ஒரு ஸ்கூலுக்கு பேசுகிறதுக்கு போனார். ஜனாதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றோன்னு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பேச போனார். அவர் எப்போ பேச போனாலும் இந்த மாதிரி டயஸில் உட்காந்து போடியத்தில் போய் நின்று பேச மாட்டார். மக்களோட மக்களாக போய் இன்ட்ராக்ட் பண்ணுவார். அப்போ ஒரு பள்ளிக்கூடம் பெண்களாக இருக்கக்கூடிய ஸ்கூலில் போய் அவர் கேட்டார், உலக அழகியா ஐஸ்வர்யா ராயை ஏன் செலக்ட் பண்ணாங்க? இப்போ சில பேர் யோசிக்கிறாங்க, நல்லா பேசுகிறாரியா இருந்தாலும் ஐஸ்வர்யா ராய் சார் பேசுங்க சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார். அங்கே சில பேர் முகத்தில் அப்படியே ரவுண்டாக வளையமாக வருது. ஒரு பொண்ணு எந்திரிச்சு சொன்னால் ஐஸ்வர்யா ராயோடைய மூக்கு நல்லா இருக்கும், அடுத்த பொண்ணு சொன்னால் காது நல்லா இருக்கும், அடுத்த பொண்ணு சொன்னால் பல்லு நல்லா இருக்கும், அடுத்த பொண்ணு சொன்னால் முடி நல்லா இருக்கும். எனக்கு இந்த பெண்களுடைய முடியை பற்றி சொன்னால் எனக்கே ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம ஊர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சுதந்திர தினம்லாம் வரும்ல, அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நடிகைகளை கூப்பிட்டு பேட்டி காணுவாங்க முடி பராமரிக்கிறத பற்றி. நம்ம வீட்டு வரவேற்பறைக்கே சிம்ரன் ஸ்ரேயாலாம் வருவாங்க. அந்த முடி பராமரிப்பை பற்றி 3/4 மணி நேரம் பேசுவாங்க. நாங்கள் காலைல எழுந்திரிச்சு 6 மணிக்கு ஷிக்ஷாம் போட்டு குளிக்கிறோம், அப்புறம் 7 o'clock எங்கள் அம்மா தான் ட்ரையர் போடுவாங்க, அப்புறம் எங்களுடைய டேடி தான் சாம்பிராணி போடுவாங்க, அப்புறம் எனக்கு 9 மணிக்கு ஷூட் இருக்குனால கலட்டி ஆணியில் மாட்டிட்டு நான் ஷூட்டுக்கு போயிடுவேன் அப்படிம்பாங்க. ஏன் இவங்கெல்லாம் உப்பு சத்தியாகிரகத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களா இல்லை வஉசியோட செக்கெழுத்தாங்களான்னு நமக்கு தெரியாது. அதை பற்றி நம்ம ஒன்றுமே கேட்க முடியாது. ஆனால் ஒரு குழந்தை சொன்னது ஐஸ்வர்யா ராயோடைய மூக்கு நல்லா இருக்கு, பல்லு நல்லா இருக்கு, கண்ணு நல்லா இருக்கு, நடை கேட்வாக் நல்லா இருக்கு, முடி நல்லா இருக்குன்னா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் எந்திரிச்சு சொன்னா, அங்கிள் ஏன் தெரியுமா ஐஸ்வர்யா ராய் உலக அழகியா ஜெயிச்சா? நான் அந்த போட்டியில கலந்துக்கல, அதனால ஐஸ்வர்யா ராய் ஜெயிச்சா, நான் போயிருந்தேன்னா அவ தோத்திருப்பான்னா. உடனே அவர் சொன்னாரு, இந்த மாதிரி பிள்ளைங்கள் தன் மீது தளராத நம்பிக்கை வைத்தால் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும்னாரு. நான் இன்றைக்கு உங்களோட பெருமையோடு சொல்றேன், உங்க பிள்ளைகளுடைய எண்ணத்தை உயர்த்துவதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நான் கூட அண்மையில் ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஒரு குழந்தைய பார்த்து ஒரு தாமரையினுடைய உயர் எண்ணம்னு கேட்டேன்.
உடனே அந்த பையன் கேட்டான், சார் எங்கள் வீட்டுக்கு எய்த்தாப்புல தாமரைன்னு பொண்ணு இருக்குது, அவள் சாதாரணமாக நடந்து போனால் 4 அடி, ஹீல்ஸ் போட்டுருந்தா 4.5 அடி இருப்பா சார்னா. நான் அந்த தாமரையை கேட்கலப்பா, குளத்தில் இருக்கக்கூடிய தாமரைன்னு. ஒரு பையன் எந்திரிச்சு கரெக்டாக சொன்னால் தாமரைக்கு உயரம் கிடையாதுன்னா. நல்லா தெரிஞ்சுக்கங்க, 2 அடியில் தண்ணி இருந்தால் அதுக்கு மேலே தாமரை இருக்கும், 20 அடியில் இருந்தால் அதுக்கு மேலே இருக்கும், 200 அடியில் இருந்தால் அதுக்கு மேலே இருக்கும். தண்ணீரினுடைய உயரம் தான் தாமரையினுடைய உயரம். என்னுடைய உயரம் என்ன? 5 அடி. உங்களுடைய உயரம் என்ன? 6 அடி. இல்லை சார், நம்முடைய எண்ணத்தின் உயரம் தான் நம்முடைய உயரம். இதனால தான் திருவள்ளுவன் சொல்லி வச்சான், ஷேக்ஸ்பியர் சொல்லாததை, வேர்ட்ஸ்வித் சொல்லாததை, ஷெல்லி சொல்லாததை நம்முடைய வள்ளுவன் தான் சொல்லி வச்சான். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. உங்களுடைய எண்ணங்களை உயர்த்தினால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். இதுக்கு ஒரு நுட்பமான செய்தி சொல்லணும்னா, தமிழகத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் இங்கே பதிவு செஞ்சே ஆகணும். இந்தியாவில் நடந்த விபத்துக்களில் மிகப்பெரிய விபத்துன்னு கடந்த 10 ஆண்டுகளில் சோதனை செய்து சாதனை பண்ணி சர்வே பண்ணி எடுத்தாங்க. 6 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சுனாமி தான் பெரிய கோர விபத்து. இது நடந்த உண்மை, வரலாற்று பதிவு நான் சொல்கிறேன். நாகப்பட்டினத்தில் ஒரு மீனவ குடும்பம், அம்மா அப்பாவை கை நாட்டு, கலெக்டர்லாம் கிடையாது, எழுத படிக்க தெரியாது. அவங்களுக்கு மகாலட்சுமின்னு ஒரு புள்ள, 7ஆம் கிளாஸ் படித்தது, வறுமையோடு படித்ததுனால நல்லா படித்தது அந்த குழந்தை. அப்பா கடலுக்கு போய் மீன் பிடிப்பார், அம்மா அதை காய வச்சு கருவாடாக்கி தலையில் சுமந்து பாக்கெட் போட்டு விற்று அந்த பிள்ளைய படிக்க வச்சாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அப்பாவும் அம்மாவும் கடற்கரைக்கு போனோன்னு, இது பள்ளிக்கூடத்து லீவுன்னொன்னே மணல் வீடு கட்டி சோழி பொறுக்கி விளையாண்டது. சுனாமிங்கிற ஆழி பேரலை வந்தபோது இந்த குழந்தை கடலோட கடலாக அடிச்சிட்டு போயிட்டு, குழந்தை இறந்தோன்னா அப்போ அரசாங்கம் இறந்த குடும்பத்துக்கு 1 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க. இந்த குழந்தை செத்து போச்சு, குடும்பத்துக்கு ஒரே புள்ள, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாரும் கிடையாது. 1 லட்ச ரூபா பணம் கிடச்சிருச்சு. அம்மாவும் அப்பாவும் அந்த ஃபோட்டோவை வச்சு மலர் மாலை வச்சு சந்தனப்பட்டு வச்சு பத்தி கொளுத்தி சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. 13ஆவது நாள் 4 நண்பர்கள் உள்ளே வந்து சொன்னாங்க, உங்கள் குழந்தை மீமீச கடற்கரையில் உடுப்பு, அவள் போட்டிருந்த உடுப்பு துடுப்பில் மாட்டி உடம்புக்கு கீழ்ப்பகுதி ஊறி போய் முதலுதவிலாம் செஞ்சிட்டாங்க, இன்னும் 2 நாளில் குழந்தை வீடு வந்து சேரும்னாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இழந்த குழந்தை மீண்டும் 16ஆவது நாள் வீட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? குலதெய்வ வழிபாடு நடத்தியிருப்போம், இல்லை கறி விருந்து எடுத்து 10 பேருக்கு போட்டிருப்போம், இல்லை தலைவாழை எடை போட்டு சாப்பாடு போட்டிருப்போம். ஆனால் படிப்பறிவே இல்லாத அந்த அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணாங்க? குழந்தைய கூட்டிகிட்டு நேராக கலெக்டரேட்டில் போய் கலெக்டரை பார்த்து சொன்னாங்க, எங்களுக்கு குழந்தை கிடச்சிருச்சு, இந்த பணம் வேண்டாம், தயவு செய்து இதை அரசாங்கத்திட்ட திருப்பி கொடுத்துருங்கன்னாங்க. கலெக்டர் ரொம்ப நல்லவர், இது எனக்கு தெரியாது, நீங்கள் போய் கவர்மெண்ட்டை பாருங்கன்ட்டார். 3 நாள் இருந்தாங்க, பார்க்க முடியல. நேராக ஆனந்த விகடனில் போய் அந்த ஆசிரியரை பார்த்து சொன்னாங்க, எங்களுக்கு புள்ள கிடச்சிருச்சு, பணம் வேண்டாம், நீங்கள் கொடுத்துருங்கன்னு. அப்போ ஆசிரியர் பாலசுப்ரமணியனுடைய பையன் சீனிவாசன் கேட்டார், நீங்களே வறுமை, உங்கள் பிள்ளையினுடைய படிப்பு செலவுக்கு இதை வச்சுக்கலாமேன்னு 7ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய மகாலட்சுமி சொன்னது, இல்லை சார், எங்கள் அம்மா டெய்லி காலைல சொல்லுவாங்க, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு. இப்போ நான் தான் கிடச்சிட்டேன்ல, என்னைய மாதிரி இறந்து யாருக்காவது கிடைக்கலன்னா இது அவங்களுடைய பணமே தவிர என்னுடைய பணம் இல்லை. நான் வறுமையாக இருந்தாலும் நல்லா படித்து பெரியாளாக வந்து இதே நாகப்பட்டினத்துக்கு கலெக்டராக வந்து உங்கள் புத்தகத்தில் அட்டப்படமாக வருவேன்னா நம்ப மாட்டீங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி 10th அவள் தான் 500க்கு 416, போன வருஷம் 1200க்கு 1112, இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கிறா. பணம் என்பதல்ல, அவளுடைய உள்ளம் பெரிதானதால் என்னை பொறுத்தவரை இந்தியாவின் மிகப்பெரிய கோடீஸ்வரி மகாலட்சுமி தான். அப்போ என்னன்னா, வாழ்க்கையை வசந்தமாக்கணும்னா தாய் தந்தையை மதிக்கணும், நம்முடைய எண்ணத்தை பெருசாக்கணும். அடுத்து உங்கள்கிட்ட பணிவோடு கேட்டுக்கிறேன், உலகத்திலேயே சிறந்த மொழி எதுடான்னா நம்மளுடைய தமிழ் மொழி. இப்போ சில வீட்டுக்குள்ளெலாம் போனோன்னா சென்னையில் அவ்வளவு பெருமையாக இருக்கும். இப்போ யாருமே குழந்தைய அம்மாவுன்னு கூப்பிட்றதில்ல, மம்மி மம்மம்மே ஓடுறாங்க. ஏண்டா அம்மாவை மம்மின்னா பெரியம்மாவை மேக்சிமம், சின்னம்மாவை மினிமமா, அப்பாவை டேட், இன்னும் கொஞ்சம் நாள்ல டேய் அப்படின்றவாங்க போல இருக்கு. என்ன சார், உலகத்தில் எவ்வளவு உன்னதமான மொழி நம்முடைய தமிழுங்கிறதுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். ஏன்னா பெரிய ஜாம்பவான்கள்லாம் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். நீங்கள்
நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்தியாவில் விடுதலை வேள்வி நடந்தபோது காந்தி குஜராத்தில் 48 நிமிஷம் பேசினார். அதை பாரதியார் படிச்சுட்டார். படிச்சுட்டு காந்திக்கு ஒரு லெட்டர் எழுதினார். மிஸ்டர் காந்தி, நீங்கள் சுதந்திர போராட்டம் குறித்து குஜராத்திலே 45 நிமிடங்கள் பேசினீர்கள். ஒன்று, இந்தியாவில் அதிகம் பேர் பேசக்கூடிய இந்தியில் பேசி இருக்க வேண்டும், இல்லை என்றால் உங்கள் தாய்மொழி குஜராத்திலாவது பேசி இருக்க வேண்டும். அதை விடுத்து நீங்கள் ஆங்கிலத்தில் பேசியது முறை என்றுன்னு கடிதம் எழுதினார். இதை படிச்சுட்டு காந்தி பாரதிக்கு ஒரு லெட்டர் போட்டார். இதை சொல்வதற்கு நீ ஏன் எனக்கு ஆங்கிலத்தில் கடிதம் எழுதினாய்? இதை படிச்சுட்டு பாரதி ஒரு ரிப்ளை போட்டார். பிறருடைய குறைகளை சுட்டி காட்டுகின்ற போது என் தாய்மொழி தமிழை நான் ஒருபோதும் பயன்படுத்துவதில்லை, ஏனென்றால் அது உன்னதமான மொழி, உன்னதமான மொழி. பத்தாது, எப்படி சொல்றான் பாருங்க. தேசம் உயர வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முடங்க வேண்டும், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லை அதை தொழுது படித்திடடி பாப்பா. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிவது எங்கும் காணும், யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை. உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை, கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் செவிடராய் ஆண்மை இருந்தும் கோலனாய் அஞ்சுபவனே ஒரு சொல் கேளீர், வீட்டு பாஷைகளை கற்கிலாய் வேறு வேறு பாஷைகளை கற்பாய். நீங்க பிரெஞ்சு படிங்க, உருது படிங்க, சான்ஸ்கிரிட் படிங்க, மலையா படிங்க, எல்லாம் படிங்க, தாய்மொழி தமிழை தப்பு இல்லாம படிச்சிருங்கிறான். அவனுக்கு பின்னாடி வந்த பாரதிதாசன் என்ன சொன்னான்? தமிழை படித்தவனை என் தாய் தடுத்தாலும் விடேன், கொலைவாளினை எடனா மிகு கொடியோர் செயல் அறவே. தமிழரின் குழந்தைகள் தமிழ் பெயர் பெறுதல் வேண்டும்னா. இதை விடுங்க, நம்ம பாட்டுக்கோட்டை அதை விட சூப்பரா பண்ணா. அதை விட எங்கால் கண்ணதாசன் தடுமாறும் போதையிலும் கவிபாடும் மேதையவன், தடுமாறும் போதையிலும் கவிபாடும் மேதையவன். அவன் எழுதினான் பாருங்க தமிழினுடைய சிறப்பை குறித்து. அம்மாவும் அப்பாவும் வீட்டை விட்டு வேலைக்கு போயிட்டாங்களாம். வெளியில் போயிட்டு டயர்டாகி சாயந்தரம் 6:30 மணிக்கு வராங்களாம். அந்த வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருக்கணுமா, 4-5 வயசு தான் இருக்கணுமா, நல்ல பட்டுப்பாவோட சட்டை போட்டிருக்கணுமா, ஜிமிக்கு தோடு போட்டிருக்கணுமா, தத்தா புத்தான்னு நடந்து வந்து வரசல்ல வர்ற அம்மாவை பார்த்து அவள் கூப்பிடணுமா. சின்ன சின்ன நடை நடந்து செம்பவழ வாய் திறந்து அம்மா என்று நீ அடைத்தால் அமுத கானம் பேசுதடான்னா. இன்னைக்கு கண்ணதாசன் உயிரோடு இருந்திருந்தா என்ன எழுதியிருப்பார்? மார்னிங் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு மறக்காம கழுத்தில் டையும் கட்டி மம்மி என்று நீ அழைத்தால் மதரின் நெஞ்சம் கூழாகும், விளங்காம போகும். நான் தயவு செய்து சொல்றேன், நம்முடைய உயர்தனி செம்மொழியாக இருக்கக்கூடிய தமிழை நீங்கள் ஒருபோதும் அதில் உள்ள விஷயங்களை நீங்கள் படிக்கும்போது அதில் மாதிரி ஒரு கதையோ கவிதையோ சிறுகதையோ, சார் வள்ளுவனுடைய ஒரே ஒரு குறளை எடுத்து படிங்க சார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக படி, படிக்க வேண்டியதை படி, தப்பு இல்லாம படி, படிச்சபடி நில்லு நீ மனுஷன் ஆயிடுவேங்கிறாரு. இப்ப ஒண்ணு இல்லை சார், நான் இப்ப ஊருக்கு திரும்ப போறேன், என் பாஸ்போர்ட்டை எங்கேயோ விட்டுட்டேன் ஒரு பேச்சுக்கு. திடீர்னு ஒருத்தர் ஓடி வந்து எடுத்து கொடுத்துடுறாரு சார். அது கீழே விழுந்த பொருளை எடுத்து கொடுக்கிறது தான். ஆனா என்ன சொல்றான் வள்ளுவன்? காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் அது ஞானத்தின் மானப்பெரிதுன்னா. என்னை மாதிரி ஒரு பேச்சாளர் நான் ஸ்டாப் நான் சென்ஸா பேசிக்கிட்டு இருக்காரு. உங்களில் ஒருத்தருக்கு பிடிக்கல, எந்திரிச்சு என்ன சொல்லலாங்கிறாரு? யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கல் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு. தன்ட்ட வேலை பார்க்குற ஒருத்தனை நீ அடித்தா கூட தப்பு இல்லடா, 10 பேருக்கு முன்னாடி வச்சு தப்பாக பேசிடாத. ஏன்னா தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு. ஒவ்வொரு நிறுவனத்திலையும் குவாலிட்டி பாலிசின்னு எழுதி போட்டிருப்பீங்க. ஒவ்வொரு வீட்லையும் எழுதி போட வேண்டிய குவாலிட்டி பாலிசி எதுன்னா நம்முடைய தாத்தா எழுதிய திருக்குறள் தான் உலகத்திலேயே மிக உன்னதமான குவாலிட்டி பாலிசி புக்கு. தயவு செய்து ஒரு நாளைக்கு ஒரு குறள் படித்தாலே நம்ம மனுஷனாக ஆகிடுவோம். நான் இப்போ இதுக்குள்ளே எத்தனை விஷயம் அப்படியே மறைமுகமாக சொல்லிக்கிட்டே வரேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். தாய் தந்தையை மதிக்கணும், பெரியோர்களை மதிக்கணும், நம்முடைய உயர்தனி செம்மொழியான தமிழ் மொழியை படிக்கணும். அதை விட சிறப்பு நம்மள்கிட்ட தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. அதை விட ரொம்ப முக்கியம் நம்முடைய எண்ணத்தை பெருசாக்கணும். எண்ணத்தை பெருசாக்கணும். எண்ணத்தை பெருசாக்கணும்னா என்னன்னா நிறைய புஸ்தகங்கள் படிக்கணும்னு. ஏன் படிக்கிறதுனால என்ன சார் நன்மை? படிக்கிறதுனால என்ன நன்மை? நான் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது விளையாண்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்தேன். நான் படிக்கிற காலத்துலலாம் என்னென்னமோ பண்ணவங்க. என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பையன் இருந்தான். மைனா குஞ்சு வளர்ப்பான், கிளி வளர்த்தான், பூனை வளர்த்தான், நாய் வளர்த்தான். இன்னைக்கு அடுத்த தலைமுறைக்கு தெரியல. அவன் மைனா குஞ்சு வச்சு அப்படியே கொஞ்சுவான். சனி ஞாயிறுனா அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். திங்கக்கிழமை வந்தால் கோவம் வந்துடும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு திங்கக்கிழமைனாலே பிடிக்காது.
வர 24ஆம் தேதி உலகம் அழிய போகுதுன்னு சொல்லுங்களேன், அன்னைக்கு ஸ்கூல் உண்டா இல்லையான்னு கேட்பான். போய் மிஸ்ஸிட்ட கேட்டான், மிஸ் 24ஆம் தேதி ஸ்கூல் அழிய போதாமே, அன்றைக்கி ஸ்கூல் உண்டா இல்லையா? மிஸ்ஸு சொன்னாங்க, அது எனக்கு தெரியாது, ஹெட்மாஸ்டர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா எந்த முடிவும் அவங்களால எடுக்க முடியாது. ஹெட்மாஸ்டர்கிட்ட கேட்டாங்க, இன்னும் கல்வித்துறையிலேருந்து சர்க்குலர் வரல, அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும்பாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த மைனா குஞ்சை வச்சு வளர்த்தான். மைனான்னா ரொம்ப உயிர். திங்கக்கிழமை போகும்போது அம்மாட்ட கொடுத்துட்டு நேராக பள்ளிக்கூடம் போவான். கரெக்டாக இன்னும் 12லேருந்து 13 நிமிஷத்தில் என் பேச்சை முடிச்சுடுவேன். அப்பா, சில பேருக்கு இப்போ தான் உயிரே வருது. முடிச்சிருவான்டா, இந்த ஆள் முடிச்சிருவான்டா, சொன்ன எல்லாம் முடிச்சிருவான்னு. அங்கே ஒருத்தர் சொல்கிறார், இவன் வாய் ஊமையாக போனால் தாண்டா முடிப்பான். சார், நான் நல்லா பேசினேன்னு சொல்ல மாட்டேன், சத்தியமாக. நீங்கள் நல்லா கேட்கறதுனால என்னால் பேச முடியுது. இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கள் கிடைச்சா விட மாட்டோம். அதுக்கு ஒரு அம்மா சொல்கிறது, அதுக்கு நாங்கள் தானடா கிடைச்சோம். அன்றைக்கி உண்மையிலுமே நடந்த விஷயம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி திருச்சிக்கு விஜய் டிவியினுடைய ரெக்கார்டிங் போனபோது ஒரு காலேஜில் பேச போயிருந்தேன். பேச்சு நடந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பையன் எந்திரிச்சு, சார் உங்கள் பேச்சில் ஒரு சந்தேகம், நான் கேளுப்பான்னு. கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டிங்களேன்னா? தைரியமாக கேளுப்பான்னு. இல்லை சார், ஒரு ஆளை ஒரேடி அடித்து கொள்வது நல்லதா, அணுவாக கொள்வது நல்லதான்னா? அதை ஏன் நான் பேசின போது அவன் கேட்டான்னு எனக்கு தெரியல. நான் சொன்னேன், கொலை பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டா இம்சப்படுத்தக்கூடாதுப்பா, ஒரே அடி அடிக்கிறது தான் நல்லதுன்னு. அது தெரியுதில்ல, அப்புறம் ஏன் சார் 1 மணி நேரமாக அருன்னு அறுக்குறீங்க? மேடை விட்டு இறங்க, குறவழியை நெருங்க, நீங்களா பேசுங்கண்ணா. இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த மைனாவை வச்சு வளர்த்தான்ல, திங்கக்கிழமை அம்மாட்ட மைனாவை கொடுத்து நேராக பள்ளிக்கூடத்துக்கு போனான். அந்த மைனா அங்கேயும் இங்கேயும் தாவி தண்ணி தொட்டிக்குள்ளே விழுந்து செத்து போச்சு. அவள் அம்மாவுக்கு உயிரே போச்சு. ஐயோ, இந்த பிள்ளைக்கு மைனா இல்லைன்னா என்னடா செய்வேன்னு. சடார் 4:30 மணிக்கு பள்ளிக்கூடம் விட்டு பையன் வந்தான். அம்மா அப்படியே தயங்கி ராஜா மைனா செத்து போச்சுன்னுது. இவன் ஒன்றுமே சொல்ல, புஸ்தக மூட்டையை தூக்கி போட்டான், ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டான், வேறு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போய் வாசலில் விளையாட போனான். 1/2 மணி நேரம் விளையாண்டான். 6 மணிக்கு திருப்பி உள்ளே வந்தான். கைகாலெலாம் கழுவினா, சாப்பாடு போட்டாங்க. அம்மா மைனா எங்கன்னா? தாண்டா மைனா செத்து போச்சு. மைனா செத்து போச்சான். டொம்முன்னு தட்டை தூக்கி போட்டான், பேனாவை கிழிச்சான், பேப்பரை கிழிச்சான், கண்ணாடியை உடைச்சான், டிவியை சாத்தினான், கதவை உடைச்சான். அந்த அம்மா கிட்டக்கு போட்டு சட்டையை தூக்கி அடித்து, லூசு பேலை, 4 மணிக்கு மைனா செத்து போச்சுன்னு பேசாமல் போனேன். இப்போ 6 மணிக்கு வந்து அலும்பு பண்ணுறேன்னா? இல்லைம்மா, நான் அது நைனான்னு நினச்சி பேசாமல் போயிட்டேம்மா. சில பேர் லேசாக புரிஞ்சு சிரிக்கிறீங்க. என்ன விஷயம்னா, அந்த வயசில் அவன் நைனாவோட மைனாவை நேசிச்சிருக்கான். நம்ம சின்ன வயசில் நிறைய நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தால் ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு இந்த மேடை கிடைச்சிருக்கு, இது என்ன காரணம்? இன்னும் பெரிய ஞானி நான் கூட்டி வந்திருக்காங்க. ஒன்றும் இல்லை, 10 புஸ்தகத்தை படித்தோம். என்னுடைய முன்னோர்கள், பெரிய ஞானிகள், எனக்கு முன்னே இருந்த சான்றோர்கள், உரையாசிரியர்கள், எழுத்தாளர்கள் போட்ட பிச்சை இன்றைக்கு நம்மளை வந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்? நான் படிக்கணும். இதை யார் சொல்லிக் கொடுத்தா? நான் என் பாட்டி எனக்கு சொல்லிக் கொடுத்தா. நான் 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு அப்படி வாசலில் விளையாண்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்தேன். என் பாட்டி வாச படிக்கட்டியில் உட்காந்துருந்தா, என்ன பாட்டி செய்கிறேன்னு? ஊசியில் நூல் கோக்குறேன்னா, இந்த ஜென்மத்தில் கோக்க முடியாதுன்னு. ஏண்டான்னா, ஊசி கீழே விழுந்து 3/4 மணி நேரம் ஆச்சு, நீ வெறும் நூலையே கோத்துக்கிட்டு இருக்கேன்னு. அப்போ ஊசியை எடுத்து கொடுன்னா கொடுத்தேன், நூலை கொடுன்னா கொடுத்தேன், காதை கொடுன்னா. சத்தியமாக இப்போ எனக்கு எதுன்னு தெரியாது, ஏன் காதை கொடுத்தேன். உன் காதை இல்லைடா, ஊசியினுடைய காதுன்னா. ஊசிக்கு ஏது பாட்டி காதுன்னு? சின்னமாக ஒரு ஓட்டை இருக்கு பாடுறா, அதுக்கு பேர் தான் காதுன்னா. அந்த காதுக்குள்ளே நூலை விட்டுக்கிட்டே எங்கள் பாட்டி சொன்னா, ஊசியினுடைய காதில் நூல் போனால் சட்டையின் கிழிசல் சரி செய்யப்படும். இறைவன் உனக்கு தந்த 2 காதுகளில் நல்ல அறநூல்கள் உள்ளே போனால் உன்னுடைய மனக்கிழிசல்கள் சரி செய்யப்படும். நூலை படியுங்கள், நல்ல நூலை படியுங்கள்னா. நான் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை தமிழ் நஞ்சங்களையும் கேட்குறேன், ஒரு நாளைக்கு 15 நிமிஷமாவது புஸ்தகத்தை படிங்க. உங்கள் மனசு உலகத்தை நோக்கி வட்டமிடும். உங்களை பிறர் பார்த்து கையெடுத்து வணங்குவார்கள். தாய் தந்தையை மதியுங்கள், எண்ணத்தை உயர்த்துங்கள், பிறரை போற்றுங்கள், புத்தகத்தை படியுங்கள். அடுத்த விஷயம் என்னன்னா, தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிங்க. இன்னைக்கு எல்லார்த்தையும் பண வசதி வந்துருச்சு, எல்லார்த்தையும் நிறைவு வந்துருச்சு. ஆனாலும் நம்ம எதுக்கு ரொம்ப செலவு பண்ணுறோன்னா, இவங்களுடைய ஊழியர்களுக்கு தான் நான் ரொம்ப குறிப்பாக சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் என்னம்னா, அவர் சும்மா எந்திரிக்கிறாரு. இந்த மாதிரி கூட்டத்தில் சில பேருக்கு கால் வலிக்கும். நான் அன்றைக்கி ஒரு ஊரில், மதுரைக்கு பக்கத்தில் சோழவந்தான்கிற இடத்துல 2 மணி நேரம் பேசினேன். 42 வயசு ஒருத்தர் எந்திரிச்சார். சாமி வணக்கம்னாரு. என்னப்பான்னு?
ஒரு சின்ன வேண்டுகோள், என்ன சொல்லுப்பான்னு. கீழே இறங்கி வாங்க, நீங்கள் ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க, நான் ஒரு 1/4 மணி நேரம் பேசுகிறேன். அப்போ தான் கேட்குறவனுடைய கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஏதோ மரியாதைக்கு மேடையை கொடுத்து மாலையை போட்டால் விட மாட்டீங்களே. ஏன் சார், நான் பயணப்பட்டு வந்த நேரமாவது பேசணும்னு நினைக்கிறேன் சார். சத்தியமாக சொல்கிறேன் சார், நம்முடைய தமிழகத்தில் சினிமா கலைஞர்களுக்குத்தான் இந்த கூட்டம் கூடும். சினிமா கலைஞர்களை விட தமிழுக்காக அரங்கு நிறைந்த காட்சியை என் ஆயுளில் நான் கொழும்பில் தான் பார்த்தேன் என்பதை பெருமையோடு சொல்கின்றேன். இதை விட ஒரு தரமான, கண்டிப்பா அடுத்த வருஷம் கம்பன் கழகத்துக்கு இதை விட 2 மடங்கு கூட்டம் இருக்கும். நானும் வருவேன். நல்லா ஆள்றா, பிட்ட போட்டுக்கிட்டே இருக்கான். அப்பயே சொன்னார் ஜெயராஜன், நான் போயிடுறேன், நான் கிளம்பி போயிடுறேன். விடுவோமா? விட மாட்டோமே. அது என்ன சார் தாழ்வு மனப்பான்மைன்னா? இப்போ மனிதர்களுக்குள்ள ஒரு உளவியல் அடிப்படையில் என்ன சொல்கிறாங்களாம், தன்னுடைய நிறம் பற்றி, உருவம் பற்றிய எண்ணத்தில் தமிழர்கள் ரொம்ப தோய்ந்து கவலைக்குரியவர்களாக இருக்காங்க. கருப்பாக பிறந்திருக்கேன், பல்லு எடுப்பாக இருக்குது, இன்னும் முடி எனக்கு சரியாக இல்லை, நான் குட்டையாக இருக்கேன், இல்லை நெட்டையாக இருக்கேன், இந்த மாதிரி கவலைகள் மனசை அரிக்குது. அதனால் அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியலங்கிறான். அதுவும் குறிப்பாக இன்றைக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நிறம் பற்றிய கவலையில் தன்னை கவலைப்படுகிறார்கள்னு எழுதுகிறான். நான் உங்களுக்கு பணிவோடு சொல்கிறேன், யாரெல்லாம் கருப்பாக பிறந்திருக்கீங்களோ அவங்கெல்லாம் பெருமைப்படுங்க. ஏன்னு கேட்டால், எந்த தாய் தந்தை இந்த மண்ணில் வேர்வையை உண்மையாக சிந்தினாங்களோ உண்மையின் அடையாள சின்னம் தான் கருப்பு. உலகத்திலேயே வரவேற்கத்தக்கக்கூடிய நிறம் எதுன்னா கருப்பு. முடிஞ்சா கைத்தட்டுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. மகேஷ் சார் சொல்கிறார், இன்னும் கொஞ்சம் எஃபெக்டாக சொல்லுங்கள் சாருங்கிறார். அது எப்படி சொல்லணும்? இப்போ நாளைக்கு நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாசலில் கலராக பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. உள்ளே இருக்கக்கூடிய சாமி எண்ணெய் படிஞ்சு கருப்பாக இருக்கும். கோவிலுக்கு போனால் பெயிண்ட்டுக்கு மரியாதையா சாமிக்கு மரியாதையான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. எவன்லாம் கருப்பாக இருக்குமோ அவன்லாம் சாமிக்கு சமம்ங்கிறத நினச்சிக்கிட்டு இந்த ரூமை விட்டு வெளியில் போங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஃப்ளாட்டு கட்டி வீடு கட்டும்போது நம்ம கல் வாங்குவோமே, கிரானைட் கல், வெள்ளைக்கல்லை விட கருப்பு கல்லுக்கு தான் காசு ஜாஸ்தி. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, உலகத்திலேயே வெள்ளை பணத்தை விட கருப்பு பணத்துக்கு தான் மரியாதை ரொம்ப ஜாஸ்தி. இப்ப புரிஞ்சிருக்குமே. அவர் முடிவு பண்ணிட்டாரு, இன்னமே இந்த ஆளை கூப்பிடப்படாதரா. இதையும் நான் படித்த ஒரு செய்தியோடு சொன்னாதான் படிக்கணும். அண்மையில் இணையத்திலேருந்து டவுன்லோட் பண்ணி நிறைய கதைகள் வருது. இந்த தாழ்வு மனப்பான்மை குறித்து ஒரு கதை படித்தேன். வியந்துட்டேன். ஒரு காட்டில் ஒரு மர கிளையில் ஒரு கிளி உட்காந்துருந்தது. கிளி என்ன கலர்னு உங்களுக்கு தெரியும்? பச்சை கலர். கிளிக்கு பக்கத்தில் போய் ஒரு காக்கா உட்காந்துருக்கு. என்னைய ஃப்ரெண்டாக சேர்த்துக்கொண்டு இந்த கிளி ஓங்கி கையை இடிச்சிருக்கு. டட்டி காக்கா, இவரைய பிளாக் அண்ட் ஒயிட் தள்ளி போனது. இல்லை, என்னைய ஃப்ரெண்டாக சேர்த்துக்கோ, ப்ளீஸ் அக்செப்ட் மீன் இருக்கு. ரெண்டுக்கும் பயங்கர சண்டை. கடைசியில் காக்கா சொன்னதா, எலக்ட்ரிசிட்டி கட்டான நேரத்தில் எங்கள் அம்மா அப்பா என்னை பெற்றுட்டாங்க, ப்ளீஸ் சேர்த்துக்கணும். முடியாது. ரெண்டுக்கும் சண்டை. ஏன்னா இது கலர்ஃபுல் சாமிங்னு கிளிக்கு கர்வம். இது கருப்பு வெள்ளையா பிறந்தாலும் ஃப்ரெண்ட் ஆயிக்கணும்னு நினைக்குது. அந்த பக்கமாக வந்த வேடுவன் கிளியை பிடிச்சி கூண்டில் போட்டு நேராக வீட்டுக்கு கொண்டு போயிட்டான். இப்போ காட்டு கிளி வீட்டு கிளி ஆயிடுச்சு. அந்த கிளியை கூண்டுலேருந்து பிரித்து 2 நெல் போட்டான், கொத்திட்டு திருப்பி உள்ளே போச்சு. திருப்பியும் அந்த கிளியை கொண்டு வந்து, பூண்டு இருக்குது பாருங்கள், சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல பூண்டு வெள்ளையா, ஆமாம், பெண்கள்லாம் ஆச்சரியமாக பார்க்குறீங்க, ஆண்கள்லாம் தலையாட்டுறாங்க. இந்த ரசம் வைப்பீங்கல்லம்மா எப்பயாவது, இந்த வெள்ளையாக இருக்கும்ல. ஆனால் உங்களை சொல்லி தப்பு இல்லைம்மா, எல்லா டிவிலையும் குக்கரி ஷோலாம் ஆம்பளை தான் சமைக்கிறான். பெரிய தொப்பியை மாட்டி வறுத்து கிறுத்து 3/4 மணி நேரம் சமைச்சு வேர்வை சிந்துவான். 3 லேடிஸ் லிப்டிக் போட்டு வந்து அப்படிம்பாங்க. ஒரு லேடிஸும் பூண்டுன்னா ஆச்சரியமா மயான அமைதியாக பார்க்குறாங்க. அத்தனை ஆம்பளையும் ஆமான்னு மண்டையாட்டுறாங்க. ஆனால் இந்த ஃப்ரிட்ஜெல்லாம் எவன் கண்டுபிடிச்சானே தெரியலங்க. 1 வாரத்து குழம்பு அப்படியே வச்சு சாப்பிட்றாங்க.
நான்லாம் 4 நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் சொன்னேன், புளிக்குழம்பு போன வாரம் வச்சது மாதிரியே இருக்கேன்னு. மாதிரி இல்லை, அதே தான், அப்படியே அந்த பூண்டை வேட்டுவன் பிரித்து தரையில் தேய்ச்சி நெருப்பில் காமிச்சு கிளி நாக்கில் வச்சான். ஏன்னா சூடு பட்டால் நாக்கு உள்ளே போய் கூர்மை ஆகிடும். காட்டுக்கிளியை பேச்சு பயிற்சி கொடுக்கறதுக்காக பூண்டை கிழித்து தரையில் காமிச்சு அப்படி நாக்கில் உள்ளே வச்சான். நாக்கு அப்படியே உள்ளே போச்சு, வாங்க வணக்கம்னு பேச்சு பயிற்சி கொடுக்கறதுக்கு. சாமிங்கான கிளி, கலர்ஃபுல்லான கிளி. இப்போ இவன்கிட்ட சூடு வாங்கி நாக்கு உள்ளே போச்சு, வருத்தத்தோடு உக்காந்துருந்தது. இதை பார்த்துட்டு நேராக போன காக்கா மாடியில் உட்காந்து அந்த கட்டை சவத்தில் உட்காந்து 2 சொட்டு கண்ணீர் விட்டதான். ஐயோ கலர்ஃபுல்லான கிளி சூடு பட்டுருச்சேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அன்னைக்கு மகால அமாவாசைன்னு வேட்டுவனுடைய ஒய்ஃப் ஒரு கவலை சோத்த கட்டை மேலே வச்சு கா கா அப்படின்னு 2 சத்தம் கொடுத்துதான். இப்போ காக்கா கிளிக்கிட்ட வந்து சொன்னதான், கிளி நீ கலர்ஃபுல் தான், இருந்தாலும் மனுஷன் அவன் பாஷையில் உன்னைய பேச வைக்கிறதுக்கு சூடு வைக்கிறான். அதே மனுஷன் என் பாஷையில் அவன் பேசுறதுக்கு எனக்கு சோறு வைக்கிறான். நீ பெருசா நான் பெருசான்னு கேட்டுக்கொண்டதான். அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த நிறம் உருவம் இதெல்லாம் பற்றி கவலையே படாதீங்க. ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் வாழ்க்கையில் எல்லாரும் ஜெயிக்கலாம். என்ன விஷயம்? அம்மா அப்பாவை மதிக்கணும், தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது, மனத்தை பெருசாக்கணும், புஸ்தகத்தை படிக்கணும். இதை விட ரொம்ப முக்கிய விஷயம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்காதது தான் இப்போ சொல்லி முடிக்க போகிறேன். ஆமாம் முடிப்பேன்னு 30 தடவை சொல்லிட்டப்போ. நேர நிர்வாகம்னு ஒன்று சொல்லியிருக்கான். அது இங்கிலீஷில் சொல்லியிருக்கோம், டைம் மேனேஜ்மெண்ட். சில பேர் நம்ம டயத்துக்காக எங்கெங்கே தெரியுமா அலைகிறோம். ஆனால் நீங்கள் மன்னிச்சுக்கணும், எனக்கு கடவுள் நம்பிக்கை நல்லா உண்டு. நான் இப்பையும் சொல்கிறேன், தைரியமாக சொல்கிறேன், சாமிகளை நம்புங்கள், சாமியார்களை நம்பாதீர்கள். அதுவும் காலைல 7 மணிக்கு நம்ம வீட்டு டிவியில் நம்ம கொடுக்குற டிஷ் ஆண்டனா மூலியமாக, நம்ம கொடுக்குற ஏர்டெல் செட்டாப் பாக்ஸ் மூலியமாக ஒருத்தர் வந்துடுறாரு. இப்படி சால்வையை போட்டு 1 ரூபா சைஸில் போட்டு 7:30 மணிக்கு நம்ம ஆஃபீஸ் கிளம்பும்போது, ரிஷபராசி நேயர்களே, இன்று கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நோக்கி பயணம் செய்வதை தவிர்க்கவும்ங்கிறாரு. ஏண்டா இருக்கிறதே 4 திசை தானடா, என்னடா இப்படி சொல்கிறானேன்னு ராத்திரி 12 மணிக்கு டிவி ஆஃப் பண்ணிட்டு தூக்கம் வரலேன்னு போட்டால், அதில் ஒருத்தர் ஜோசியர் உட்காந்து சொல்கிறாரு, கும்பராசி நேயர்களே சிவப்புக்கல் போடுங்கள், மிதுன ராசி நேயர்களே பச்சைக்கல் போடுங்கள், செங்கக்கல்லை தவிர எல்லா கல்லையும் போட சொல்கிறான். எனக்கு தெரிஞ்சு அண்ணா மாதிரி ஒரு நண்பர் உங்களை பெரிய ஆள் ஆக்குறேன்னு பேரியல் பேராசானா நேமை மாற்றி எழுதுறதா. நான் சொன்னேன், கடவுள் போட்ட பிச்சை நல்லா இருக்கேன்டா விடுங்கடான்னு. இல்லை நீங்கள் பேரை மாற்றிக்கோங்க, இன்னும் பெரிய ஆளாக வருவீங்க. இப்போயே நான் நல்ல பெரிய ஆளாக தான்டா இருக்கேன்னு. அவன் கேட்கல, கொண்டு போய் விட்டான். அந்த ஜோசியர் பேரை சொல்லுங்கண்ணா, பேரெல்லாம் குறித்து 4ஆல் கூட்டி 7ஆல் வகுத்து 5ஆல் கழித்து கடைசியாக சொன்னார், உங்கள் பேருக்கு 13, விடுங்க சாமி ஆள் என்ன, ஒன்றும் மாற்றவே வேண்டாம், நல்லா இருக்குன்னாரு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், எவ்வளோ 500 ரூபாயான்னு. இல்லை சார், உங்கள் இன்ஷியலை மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா பெரிய ஆளாக வருவீங்கன்னாரு. புரியல? அவர் சொன்னது இன்ஷியலை மாற்ற சொல்கிறாரு. நான் சொன்னேன், எனக்கு எங்கள் அப்பா வச்சுட்டு போன ஒரே சொத்து அது ஒன்று தாண்டா போடா. பாரதி எழுதுனான், நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் இவர் அஞ்சி சாவார், அஞ்சாத பொருள் இல்லை அவனில்லையே, துஞ்சது முகட்டில் என்பார், துயர்படுவார், வஞ்சனை பேய்கள் என்பார், அந்த மரத்தில் என்பார். தயவு செய்து நேரத்தை நிர்வகிக்கணும்னா என்னன்னா, நான் இப்போ சொல்லித்தரேன் டைம் மேனேஜ்மெண்ட்டு. உலகத்துக்கே இதுதான் ஃபார்மெட்டு, எழுதி வச்சுக்கோங்க. செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் சரியாக செய்யணும், இல்லைன்னா சிக்கல். எனக்காக ஒரு தடவை நீங்கள் எல்லாம் திருப்பி சொல்லணும், செய்ய வேண்டிய வேலையை பத்தாது, செய்ய வேண்டிய நேரத்தில் சரியா செய்யணும், இல்லைன்னா சிக்கல் தான். சிக்கல்னு சொல்லிட்ட, அதுக்கு சொல்யூஷன் சொல்ல வேண்டாமா? இதுதான் வாழ்க்கைக்கு வசந்தமாக்குது. ஏன்னா நேரம் கரெக்டு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, விடிஞ்சா எங்கள் வீட்டில் தீபாவளி, இன்னும் 5 நிமிஷத்தில் பேச்ச முடிப்பேன். முடிப்பேன் நீ முடிப்ப, நீனு எப்போ நன்றி வணக்கம்னு சொல்லுவேன். நானே வாயை எதிர்பார்ப்போடையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த சில சமயம் நாங்கள்லாம் உபன்யாசம் முடிஞ்சோன்னே இந்த வால்வோன்னு ஒரு பஸ் இருக்குது சென்னையில், அதில் தூக்கி நம்மளை உட்காத்தி வச்சுருவாங்க அடுத்த ஊர் போகிறதுக்கு. அது மார்ச்சோரி மாதிரியே இருக்கும், எவனும் எவனோடையும் பேச மாட்டான். ஒரு நாள் நான் தூத்துக்குடியில் உபன்யாசம் முடிஞ்சு கிளம்புறேன், என் பக்கத்தில் ஒரு 32 வயசு ஒரு ஆளை உட்காத்தி வச்சுட்டான். அவன் நல்ல தண்ணி வண்டி. சார் எங்கே போகிறீங்க? மெட்ராஸ்கா அப்படின்ட்டான். உங்கள் பேச்சுன்னா நான் கேட்பேன் அப்படின்னா. நீங்கள் நம்ப மாட்டீங்க,
வாந்தியே எடுக்கலைங்க. வாந்தி எடுக்கிற மாதிரி நடித்தான். நானும் தூத்துக்குடியிலேருந்து மெட்ராஸ் வரைக்கும் அவன் வாயவே பார்த்துக்கிட்டு வந்தேங்க. எப்போ வாந்தி எடுப்பான், எப்போ வாந்தி எடுப்பான்னு. வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு இருக்க வேண்டிதான். இவன் எப்போ வாந்தி எடுப்பாங்கிறதெல்லாமா நம்ம எதிர்பார்க்க முடியும்? அந்த மாதிரி நீங்கள் எப்படா இவன் முடிப்பான்னு நீங்கள் நினைக்கணும். விடிஞ்சா எங்கள் வீட்டில் தீபாவளி, விடிஞ்சா தீபாவளி. எங்கள் மனைவி எங்கள் அம்மாலாம் கடைக்கு போனாங்க. எதுக்கு? துணி எடுக்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தீபாவளி வந்தால். ஏன்னா 4 நாளைக்கு பாலே போட மாட்டான். ஏன்னா இவங்க போகிற தேதி தெரியும், வர்ற தேதி தெரியாது. சில பேருக்கு தான் புரியுது. புரிகிற மாதிரி சொல்கிறேன். பெண்கள் கடைக்கு கூட போகும்போது நான்லாம் ஷாப்பிங் கும்பிட்டா இப்போல்லாம் லஞ்ச் பாக்ஸோடையே போவேன். என் ஃப்ரெண்டெல்லாம் துணிமணியோட இருக்கிறானோ இல்லையோ தலகாணி பெட்ஷீட்டோடையே போகிறான். கடைக்காரனும் நல்லா சொல்லுவான், வாங்க வாங்க அம்மாவை உள்ள அனுப்பு, ஐயாவை வெளியில் உட்காத்தி வச்சு கலரை கொடுப்பான். ஏன்னா தெரியும் நமக்கு அதோட சரி எல்லாம் அந்த அம்மா. ஆனால் அந்த புடவை எப்படி தான் எடுப்பாங்களோ தெரியாது சார். ஒரு 3 நாளைக்கு தவம் இருந்து எடுக்கிற மாதிரி 8 மணி நேரம் இதை எடு அதை எடு இப்படி போட்டு அப்படி போட்டு எல்லாம் பண்ணி. அதுவாது பரவாயில்ல. இந்த மேட்சிங் ப்ளவுஸ்ன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. இது சரியா இருக்கா? இது என் ஒய்ஃபெல்லாம் கடைக்கு போனால் கடைக்காரன்ட்ட கேட்பா, சார் இந்த மேட்ச்சு சரியா இருக்கா, இந்த மேட்ச்சு சரியா இருக்காம்பா. நான் பக்கத்துலேயே நிற்பேன் பேக்கு மாதிரி. அவன் கடைக்காரனை பார்த்து கேட்பான், மேட்ச்சு சரியா இருக்கா? அவன் சொல்லுவான், மேடம் உங்களுக்கு மேட்சே அமையலை மேடம், மேடம் உங்களுக்கு மேட்சே அமையலை மேடம். என்னடா டே, நான் பக்கத்தில் இருக்கேன், அவன் சொல்கிறான் மேட்ச் அமையலைன்னு. என்ன செய்கிறது? விதி. இப்போ எல்லாருக்கும் மேட்ச் அமையலைங்கிறது எனக்கு தெரியுது இல்லை? நீங்கள் சிரிக்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம். நம்ம ஊரில் மட்டும் இல்லடா, உலகம் முழுக்க மேட்ச் அமையலைங்கிறது தான் சந்தோஷம். இப்போ நீங்கள் அப்படியே வாங்க, கடைக்கு போயிட்டு எல்லாருக்கும் துணிமணி எடுத்துருவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு 4000 5000 6000 அப்படி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தோன்னே கூடி கும்மி அடித்து கடையச்சு ஒரு வார்த்தை கேட்பாங்க, எங்க உங்களுக்கு எடுக்கலையாம்பாங்க. இல்லைம்மா இருக்கட்டும்மா இருக்கட்டும். என்ன இருக்கட்டும்? அங்கே ஒன்றும் இல்லை, எல்லாம் எடுத்தாச்சு. ஒரு காலத்தில் தீபாவளின்னா எப்படின்னா, துணி எடுத்து ட்ரெய்லர்கிட்ட கொடுத்து ட்ரையல் டேட்டுன்னு கொடுப்பான், அதை பார்த்தே சந்தோஷப்படுவோம். இப்பெல்லாம் அப்படி இல்லை, எல்லாம் ரெடிமேடு தான். எல்லாருக்கும் துணி எடுத்தாச்சு, எங்கள் அப்பாவுக்கு எடுக்க மறந்துட்டேன். இதுதான் டைம் மேனேஜ்மெண்ட்டு. ராத்திரி 8:30 மணிக்கு நேராக சென்னையில் பனங்கல் பார்க்கில் குளோபஸ்ன்னு ஒரு கடை இருக்குது, சீப்பாக இருக்கும். அங்கே தான் பேண்ட்டு 6413 ரூபா. பேண்ட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். பெண்கள்கிட்ட ஒரு குணம் உண்டு, எந்த புடவை கட்டினாலும் அப்பா அண்ணன் அக்கா தங்கச்சிக்கு பிடிக்குதோ இல்லையே, எய்த்த வீட்டு அக்காவுக்கு பிடிக்கணும். நேராக கொண்டு போய் அக்கா பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அவன் பிடிச்சதுன்னு சொன்னாங்க, நம்மளை வறுத்து குத்திடுவாங்க. அன்றைக்கி நைட்டு சாப்பாடே கிடையாது. ஆமாம் என்ன எடுத்தீங்க? உங்கள் அப்பா மாதிரியே எடுத்திருக்கீங்க. யாருக்கு? அவளுக்கு புடவை அமையலைங்கிறதுக்கு எங்கள் அப்பாவெல்லாம் எழுப்பாங்க. அதே நம்ம திருப்பி சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆர்டிஷியன் ஊற்று மாதிரி எங்கேருந்து தான் கண்ணு வரும்னு தெரியாது. என்னைய பற்றி சொல்லுங்க, எங்கள் அப்பாவை பற்றி. என்ன உங்கள் அப்பா பெரிய குபேரரா? எங்கள் அப்பாவை நீ சொல்லலாம், உங்கள் அப்பாவை நான் சொல்லக்கூடாதா? புரிஞ்சவங்க கைத்தட்டுங்க, புரியலன்னா விட்டுருங்க. இப்போ நீங்கள் அப்படியே வாங்க. எங்கள் அப்பா பேண்ட்டை போட்டு பார்த்து, ஆம்பளைகளுக்கு ஒரு பழக்கம் உண்டு, தனி ரூமில் தனியாக போட்டு பேக்கு மாதிரி இப்படி பார்ப்போம். எங்கள் அப்பா இப்போ பேண்ட்டை போட்டு ஒரு நிமிஷம் அப்படி கீழே பார்த்துட்டு என்னையை பார்த்தாரு. என்ன அர்த்தம்னாரு? எப்படி இருக்குன்னு அர்த்தம். நான் சொன்னேன், பேண்ட்டு நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. நீ நடந்தீன்னா 2 நாளைக்கு அம்மா கூட்டவே வேண்டாம்பா, அதுவாகவே கூட்டிரும்னு. தெருவில் போனீன்னா முனிசிபாலிட்டி லாரியே வர வேண்டாம், குப்பையை அதுவாகவே பெருக்கிடும்னு. எங்கள் அப்பாவுக்கு இப்போ கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. இப்போ என்ன சொல்கிறேன்னாரு, இல்லைப்பா பேண்ட்டு உன் பாதத்துலேருந்து கொஞ்சம் கூட இருக்குது, 1 இன்ச்சு மடித்து வெட்டி தைச்சிருன்னு. எங்கள் அப்பாவுக்கு டெய்லரிங் தெரியாது. எந்த டெய்லர்த்தையும் தீபாவளிக்கு முதல் நாள் ராத்திரி கொடுக்க முடியாது. எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி 86 வயசு, அவ்வளவு அழகாக டெய்லரிங் தெரியும். எங்கள் அப்பா பேண்ட்டை கொண்டு வந்து எங்கள் அம்மாட்ட முன்னாடி, அதாவது எங்கள் பாட்டிகிட்ட, அவங்க அம்மாட்ட போய் 10 மாதம் சுமந்து பெற்றியே, விடிஞ்சா தீபாவளி, ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னாங்க. எங்கள் பாட்டி உடனே சொன்னாங்க, போடா லூசு பெத்த லூசு பயலே. யார் பெற்றது? அவங்க தான். இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக, அப்புறம் என்னது திரைக்கு வந்து தேவாரத்தில் 3வது அடி என்ன? நல்லா தானே இந்த ஆள் பேசினா, இவன் எதுக்கு தான் தேவாரத்தெல்லாம் கேட்குறான்? 613வது குறள் என்ன? எல்லாம் நம்ம சாய்ஸில் விட்டுருவோம். ஆனால் எப்படி நம்மளை டியூன் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன புத்தம் புதிய திரைப்படம் திமிரு.
யாரு? 83 வயசு பாட்டிக்கு தேவையா திமிரு? எங்கள் பாட்டி சொன்னால் சினிமா பார்க்கணும் போடான்ட்டா. நீங்கள் நம்ப மாட்டீங்க, கடைசியாக எங்கள் அப்பா ரொம்ப வருத்தத்தோடு எங்கள் அம்மாட்ட வந்து, அம்மா கல்லானாலும் அப்புறம் என்ன ஃபுல்லு இல்லை சார், புல்லு. அங்கே ஒருத்தர் ஃபுல்லு அப்படிங்கிறாரு. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். உடனே எங்கள் அம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, 35 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் மாமனார் சொன்னார், ஒன்றும் தெரியாத ஒரு லூஸை உன் கையில் கொடுக்குறேம்மா, அவனுக்கு எந்த நேரத்தில் என்ன பேசணும்னு தெரியாது, தயவு செய்து நீ அவன் எது பேசினாலும் பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொன்னார். விடிஞ்சா தீபாவளி, உங்களுக்கு அறிவே கிடையாதா, வீட்டில் பட்சணம்லாம் செய்யணும், பலகாரம்லாம், போய் உங்கள் வேலையை பாருங்கன்ட்டாங்க. இப்போ உங்களுக்கு திருப்தியாக இருக்குமே, நம்ம வீட்டில் நடக்கிறதே இந்த ஆள் சொல்கிறான்னு. கடைசியாக எங்கள் அப்பா வேறு வழி இல்லாமல் எங்கள் அத்தையிட்ட கொண்டு வந்து, இந்த அத்தைங்கிற இடத்துல ஒரு வார்த்தை நிறுத்துகிறேன். இந்த அம்மாவினுடைய மூத்த மகள் ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. நேற்றுக்கு ராத்திரி அவங்க வீட்டில் சாப்பிட்டோன்னு அதை படித்து பார்த்தேன், மேலே வச்சுருந்தேன், சொல்லலை. அந்த அம்மா முறையாக தமிழ் படித்தவங்களான்னு தெரியாது, அவங்களுடைய நாக்கில் சரஸ்வதி குடி இருக்கா. அது இந்த அம்மா போட்ட பிச்சை. ஒரு குடும்பத்தில் எத்தனை பறவைகள் நிம்மதியாக இருக்க முடியுங்கிறதுக்கு ருக்மதி அம்மாவுடைய குடும்பம் ஒரு எடுத்துக்காட்டு. நல்ல கைத்தட்டுங்க. நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம்ங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நான் படிக்கலன்னு நினச்சிக்காதீங்க, அடுத்த வருஷம் விழாவில் படிக்கிறேன். போட்டான்டா பிட்ட. இப்போ அப்படியே வந்துருங்க. எங்கள் அத்தையிட்ட கொண்டு போய் பேண்ட்டை கொடுத்து, அம்மா பாசமலர் சிவாஜி மாதிரி உன்னை வளர்த்தேனம்மான்னாங்க. எங்கள் அத்தை கோபம் வந்துருச்சு. அதெல்லாம் முடியாது, அதிரடி விலை குறைப்பு, நான் நகை வாங்க போகணும்னா. அதிரடி விலை குறைப்புனா என்ன அர்த்தம்னா, அடி வாங்கிட்டே நகை வாங்கிட்டு வர்றதுக்கு பேர் தான் அதிரடி விலை குறைப்புன்னு பேர். ஏன்னா தீபாவளிக்கு முத நாள் ராத்திரி உங்களுக்கு தெரியும், எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ண போயிடுவாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, குடும்பமே தூங்கிட்டோம் சார். ராத்திரி 10:30 மணி. எங்கள் அப்பா யோசித்தார், சே எவனுடைய உதவியும் நமக்கு தேவையில்லடா, நம்ம கை இருக்கும்போது நம்ம எதுக்குடான்னு சொல்லி அந்த பேண்ட்டை யாருக்கும் தெரியாமல் எமர்ஜென்சி லேம்பை போட்டு ஒரு மடிப்பு மடித்து ஒரு வெட்டு ஒரு ஊசியில் நூல் கோத்து ஹெம்மிங் பண்ணி வச்சு படுத்துட்டார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 12:20க்கு எங்கள் பாட்டி டயாபெட்டிக் பேஷண்ட், அடிக்கடி பாத்ரூம் போவாங்க. 12:20க்கு பாத்ரூம் போயிட்டு வந்த கிளவி படுக்காமல் கண்ணை கசக்கி, ஐயோ விடிஞ்சா தீபாவளி, 10 மாதம் நான் சுமந்து பெற்ற புள்ள 8:30 மணிக்கு கேட்டானே, அவன் கேட்டு இல்லைன்னு சொன்னால் எப்படின்னு யாருக்கும் தெரியாமல் லைட்டை போட்டு பேண்ட்டை ஒரு மடிப்பு மடித்து ஒரு வெட்டி தைச்சிட்டு பேசாமல் படுத்துட்டாங்க. 2:45க்கு எங்கள் அம்மா எந்திரிச்சு கேஸு சரியாக ஆஃப் பண்ணியிருக்கோமா இல்லையாங்கிறத யோசிச்சுட்டு, ஐயோ கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன், கணவனே கண்கண்ட தெய்வம்னு சொல்லுவாங்களேன்னு தாம் பங்குக்கு லைட்டை போட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு மடிப்பு ஒரு வெட்டு ஒரு தையல் வச்சுட்டு போயிட்டாங்க. சரியா 3:30க்கு எங்கள் அத்தை எந்திரிச்சு தனியாக அழுகுது. ஐயோ எங்கள் அண்ணன் பாசமலர் சிவாஜி மாதிரி என்னைய வளர்த்தாரு, அவர் கேட்டு இல்லைன்னா எப்படின்னு அவங்க பங்குக்கு ஒரு மடிப்பு ஒரு வெட்டு தையல் படுத்தாச்சு. கரெக்டாக 5:30 மணிக்கு கோழி கூவி ஜோதிகா குளிக்கிற இதயம் நல்லெண்ணெயை எங்கள் அப்பா உள்ளங்கையில் ஊற்றி, அங்கே பாருங்கள் சில பேருக்கு அவ்வளவு சந்தோஷம். இதை விட சந்தோஷம் என்ன சார்? ஜோதிகாவை தான் பார்க்க முடியல, அட்லீஸ்ட் சொல்கிறீங்களே. ஜோதிகா குளிக்கிற இதய நல்லெண்ணெய் உள்ளங்கையில் ஊற்றி தலை தரதுன்னு தேய்ச்சி, மீரா சிக்கக்காய் கெவின் கேர் போட்டு குளிச்சு, குசேலன் ரஜினி மாதிரி தலையை சீவி, தங்கப்பதக்க சிவாஜி மாதிரி பேண்ட்டை போட்டு கீழே பார்த்தா எங்கள் ஊர் பாட்டுக்காரன்ல ராமராஜன் போட்டிருந்த டிராயரை விட கேவலமாக இருந்தது. ஆமாம், உங்களுக்கு என்ன, என் பணம் 6,000 சொச்ச ரூபாய், எங்கள் அப்பா டிராயர். சார் இதில் அப்படியே ஒரு சூட்சமம் என்ன சார், ஒரு பேண்ட்டு டிராயர் ஆகிப்போச்சு. என்ன காரணம்? செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் சரியாக செய்யாததுனால ஒரு பேண்ட்டே டிராயர் ஆகி அவமானப்படுது. நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டிய வேலையை தள்ளி போட்டு அப்புறம் செய்யலான்னா பல பேர் பார்த்து நம்மளை சிரிச்சிருவான். இன்னிலேருந்து இந்த ஃபார்முலாவை வச்சுக்கிட்டிங்கன்னா நேரத்தை நம்ம நிர்வகிக்க வேண்டாம், நேரம் நம்மளை நிர்வகிக்கணும். ஒரு வருஷத்துடைய வேல்யூ என்னன்னு கேட்டு பாருங்கள். எக்ஸாமில் ஃபெயிலாக போகிற பையனை கேளுங்க, குடும்பமே திட்டுவாங்க, அப்போ தெரியும் அவனுக்கு. 10 மாதத்துடைய வேல்யூ என்னன்னு கேளுங்க, ஒரு நிறை மாத கர்ப்பிணிக்கு தெரியும். ஒரு நாளினுடைய வேல்யூ என்னன்னு கேளுங்க, டெய்லி தினக்கூலியாக வேலைக்கு போகிறானே அவனுக்கு தெரியும். ஒரு 5 நிமிஷத்துடைய வேல்யூ என்னன்னு கேளுங்க, வேகமாக போய் பஸ்ஸை மிஸ் பண்ணுறானே அவனுக்கு தெரியும். 2 நிமிஷத்துடைய வேல்யூ என்னன்னு கேளுங்க, சாலை விபத்தில் உயிர் தப்புறான்ல அவனுக்கு தெரியும்.
ஒரு நொடியினுடைய வேல்யூ என்னன்னு கேளுங்க. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஒலிம்பிக்கில் வெள்ளி பதக்கம் வாங்குறான்ல, அவனுக்கு தெரியும் வாழ்க்கையில் ஒரு நிமிஷமும் முக்கியம்தான், ஒரு வருஷமும் முக்கியம்தான். எனவே செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் சரியாக செஞ்சால் நம்ம மனுஷனாக இருக்கலாம். தாய் தந்தையை மதிப்போம், புஸ்தகத்தை படிப்போம், மனதை ஒருமுகப்படுத்துவோம், தாழ்வு மனப்பான்மையை தகத்தெறிவோம், உள்ளத்தை பெருசாக்குவோம், பிறருக்கு உதவுவோம், பிறருக்கு உதவுவோம், பிறருக்கு உதவுவோம். என்ன சார் பிறருக்கு உதவுவோம்? இப்போ இவர் சொன்னார் மலையா கல்விக்கு எல்லாரும் எஜுகேஷனுக்கு உதவுங்க உதவுங்கன்னாரு. உலகத்திலேயே உருக்கமான நிகழ்ச்சி எதுன்னு கேட்டால், அண்மையில் ஒரு ஆங்கில தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன். 12 மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு ஓட்டப்பந்தயம் வச்சாங்க. மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் ஆன் யுவர் மார்க் செட் கோன்னு சொல்லி துப்பாக்கி சத்தம் முழங்கிடுச்சு. 12 பேர் ஓட தொடங்கினாங்க. அந்த குழந்தைங்க மன வளர்ச்சி குன்றிய குழந்தைங்க. அவங்களுக்கு பேசும்போது இப்படி கர்ச்சீஃப் எடுத்து மடித்து வேர்த்ததுன்னா தொடச்சிக்கணும்னு தெரியாது, தேவைன்னா இப்படி தண்ணி குடிக்கணும்னு. ஆமாம், நீ குடிக்கணும்னா டைரெக்டாக குடிச்சிட்டு போக வேண்டியதானே, ஏன் உயிரை எடுக்கிற தெரியாது. என்ன வேலையும் அவங்களுக்கு சரியாக பண்ண தெரியாது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஓட்டப்பந்தயம் வச்சு துப்பாக்கி சத்தம் முழங்கிச்சு. 12 பேர் ஓடத் தொடங்கினாங்க. ஒரு குழந்தை கீழே விழுந்துருச்சு. பாக்கி 11 குழந்தை எல்லை தோட்டை கொடுவதற்கு போனாங்க. ஒரு நிமிஷம் கோட்டை தொடலை, திரும்பி பார்த்தாங்க. நம்ம புறப்பட்ட போது 12 பேராக புறப்பட்டோமே, இப்போ 11 பேர் தானே இருக்கோம், ஏன் இன்னும் ஒருத்தர் எங்கே காணுமேன்னு பார்த்தா அந்த குழந்தை கீழே விழுந்தது. இந்த 11 குழந்தைங்களும் பேசிக்கிட்டதான், நம்ம பிறக்கும் போது இப்படி தான் இருந்தோம், படித்த போது இப்படி தான் படித்தோம், விளையாண்ட போது இப்படி தான் விளையாண்டோம், சாப்பிட்ட போது இப்படி தான் இருந்தோம். இப்போ காம்படிஷன் போட்டின்னு நம்ம ஜெயிச்சு அது தோத்துட்டா வலிக்குமேன்னு எல்லைக்கோட்டை தொடாமல் திருப்பி விழுந்த குழந்தைய தூக்கி மண்ணை தொடச்சி 12 பேராக ஓடி கோட்டை தொட்டாங்க. ஆடிட்டோரியமே எந்திரிச்சு கைத்தட்டி 12 பேருக்கும் தங்கப்பதக்கம் கொடுத்தாங்க. யாரு? மனநோயாளின்னு சொன்ன குழந்தைங்க. மனநோய்னு சொன்ன குழந்தைங்க மனிதர்களாக இருக்கிறாங்க. பல மனிதர்கள் இன்றைக்கு மனநோயாளியாக இருக்கும். தயவு செய்து வசதி படைத்த தமிழர்கள் வசதி குறைவான தமிழர்களுக்கு கைதூக்கி விடுங்கள், அவர்கள் வாழ்க்கையில் வெல்லட்டும் என்கின்ற செய்தியை நிறைவாக சொல்லி, என்னுடைய வாழ்க்கையில் 15 ஆண்டு காலத்தில் ஒரு தேசாந்திரியாக நாடோடியாக இந்தியா முழுக்க பயணப்பட்டிருக்கிறேன். கடவுள் போட்ட பிச்சை, என்னுடைய குருநாதர்கள் இதுபோன்ற சான்றோர்கள் கொடுத்த பயன், எத்தனையோ இடங்களுக்கு சென்று பேசியிருக்கிறோம். ஆனால் இன்று காலையும் சரி இன்றும் சரி, இன்றைக்கு கிடைத்த மனநிறைவு, உண்மையான தமிழர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று கேட்டால், என்னை பொறுத்தவரை இலங்கையில்தான் உண்மையான தமிழர்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். ஏன் என்று கேட்டால், ஒரு மொழிக்காக ஒரு உணர்வோடு கிட்டத்தட்ட எனக்கு மேடை கொடுக்கும்போது நிச்சயமாக ஒரு 1.25 மணி நேரம் இருக்கும், 1.5 மணி நேரத்துக்கு மேலாக இருக்கும். இங்கே பெரிய ஏஆர் ரகுமான் மியூசிக் இல்லை, கண்ணாடியை யாரும் உடைக்கலை, 2 ஹீரோ 2 பொண்ணுகளை பிடிச்சி இழுக்கலை, 50 பேர் லவ் பண்ணுறதுக்கு மாமான்னு ஓடி வரல. நீங்களும் நானும் சேர்த்து நல்ல தமிழை காது கொடுத்து கேட்டோம். இதற்காக என்னுடைய குருநாதர்களுக்கும் என்னுடைய மொழிக்கும் நீங்களும் நானும் சந்திப்பதற்கு உண்மையே அழகாக சொல்லுவாரே வள்ளலார், வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டம்னு. அப்படி இந்த குடும்பமே ஒரு மிகப்பெரிய திருக்கூட்டமாக இருந்து ஒரு நல்ல விஷயத்தை இந்த மக்களுக்கு பரப்பி இருக்கிறார்கள். அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் அவர்களுடைய ஸ்தாபனமும் இன்னும் மேலும் மேலும் உயர்வதற்கு அந்த தாய் அருள் புரியட்டும். அவர்களோடு சேர்த்து நானும் இந்த நல்ல விழாவில் பங்கு பெற வாய்ப்பு தந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், இருந்து கேட்ட உங்களுக்கும், செய்தியாளர்களுக்கும், ஐயா ஈஸ்வரன் ஐயா அவர்களுக்கும், ஐயா செட்டியார் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய அருமைக்குரிய அண்ணா ஜெயராஜ் அண்ணா அவர்கள் உள்ளிட்ட அத்தனை தமிழ் சான்றோர் பெருமக்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை சொல்லி, மீண்டும் காலமும் நேரமும் கைகூடுகின்ற போது நாம் சந்திப்போம், சிந்திப்போம். வீழ்ச்சி குரு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், விசையுடைந்த தேகத்தில் வன்மை வேண்டும், சூழ்ச்சிதனை வந்தகத்தை பொறாமை தன்னை தொகையாக எதிர்நிறுத்தி தூள் தூளாக்கும் கால் சிந்த மறைச்செயல்கள் அறவும் வேண்டும், கடல் போல செந்தமிழை பெருக்க வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி. சந்திப்போம், சிந்திப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.